நம்ம போலீஸ் டீம் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போகும்பொழுது அங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் போஸ்ட் டீம்னு ஒரு கமிட்டி, அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு ஒரு கமிட்டி இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸரும் அந்த பாதிக்கப்பட்ட மாணவியும் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி எஃப்ஐஆர் போடுறோம். எஃப்ஐஆர்ன்றது ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டு. பாதிக்கப்பட்டவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை அப்படியே எழுதணும். அதில் போலீஸ் எந்த திருத்தமோ எடுத்துல பண்ணக்கூடாது. அதுதான் சிலர் தெரியாமல் சொல்கிறாங்க, எஃப்ஐஆர் இப்படி போட்டிருக்கலாம், எஃப்ஐஆர் அப்படி போட்டிருக்கலாம். அப்படி கிடையாது. பாதிக்கப்பட்டவங்க எப்படி கொடுக்குறாங்களோ என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே போடணும். அதுதான் எஃப்ஐஆர். அது எஃப்ஐஆர் போட்டோம். எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்க ஆரம்பித்தோம். விசாரிச்சுட்டு அறிவியல் பூர்வமாக ஆதாரங்களை சேகரித்து டவர் லொக்கேஷன் சிடிஆர்லாம் போட்டு அடுத்த நாள் காலையில் 25 காலையிலேயே நம்ம அக்யூஸ்டை பிடிச்சிடுறோம். பிடிச்சதுக்கப்புறமும் அந்த குற்றத்தை அவன் தான் செஞ்சான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக மேலும் விசாரணைகள் பல செஞ்சு அப்புறம் குற்றத்தை அவன் தான் குற்றவாளி என்பதை உறுதிப்படுத்தின உடனே அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுறோம். இதுதான் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நடந்தது. மனுக்கள் பெறப்பட்ட புகார் மனு பெறப்பட்ட 3 மணி நேரத்தில் உரிய குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் எல்லா பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரிகளில் பாதுகாப்பு நடவடிக்கைக்காகவும் பெண் பிள்ளைகளுடைய மாணவிகளுடைய நலன் குறித்த ஒவ்வொரு குழுக்கள் ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்த அந்த மாணவி நடந்த விஷயங்களை 2 தினங்கள் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு குழுவிடம் ஒருவேளை சொல்லியிருந்தால் இன்னும் துரித நடவடிக்கை எடுக்க வாய்ப்பாக இருந்திருக்கும். தனிப்பட்ட அச்ச உணர்வு அல்லது பெண்மைக்குரிய பாதுகாப்பு மனநிலை இவைகளை மனதில் வைத்து 2 தினங்கள் கழித்து அந்த புகார் மனு பெறப்பட்டாலும் கூட துரித நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்திருக்கிறோம். கைது செய்து ரிமாண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு கடைக்கோடியிலிருந்து ஒரு சகோதரி பொறியியல் 2ஆம் வகுப்பு படிக்கின்ற அந்த மாணவி தன்னுடைய ஆண் நண்பரோடு அவர்கள் அமர்ந்திருப்பதை படம் எடுத்து மிரட்டி அதன் மூலம் பாலியல் வன்கொடுமைக்கு முழுமையாக அந்த சகோதரி ஆளாக்கப்பட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் எப்படி சர்வசாதாரணமாக பொறுக்கி ஞானசேகரன் உள்ளே போக முடியும்? எனவே சிசிடிவி ஃபுட்டேஜை ஆய்வு செய்து யார் அவனை உள்ளே அனுப்புது, அண்ணா யூனிவர்சிட்டியில் யாரெல்லாம் இதுக்கு தொடர்பு. இந்த வழக்கை மூடி மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்பதால் தான் திறந்த புத்தகமாக உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டு ரிமாண்டில் வைக்கப்பட்டிருக்கின்றார். துரிதமாக விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவருக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம் என்பதிலே நிச்சயமாக உறுதியாக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒன்றும் பொள்ளாச்சி வன்கொடுமை சம்பவத்தை போன்ற சம்பவம் அல்ல. அங்கே ஒரு முக்கிய பிரமுகருடைய மகனே அதில் ஈடுபட்டிருந்தார். அதை மறைக்க அன்றைக்கு ஆட்சியாளர்கள் முயற்சி செய்தார்கள். எனவே அப்படிப்பட்ட தவறுகளை செய்கின்றவர்கள் அவர்களை தவிர நாங்கள் எங்கள் கட்சியிலே அப்படி செய்கின்றவர்களுக்கு இடம் கொடுப்பது கிடையாது. தவறு செய்தால் உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து விடுவோம் என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நாளை காலை 10 மணிக்கு மாநில தலைவராக என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் நின்று சாட்டையால் என்னை 6 முறை நான் அடித்துக் கொள்ளப் போகின்றேன். சாட்டை என்னை அடிச்சுக்க போகிறேன். நாளையிலிருந்து திமுக என்கின்ற கட்சி தமிழகத்தில் ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை நான் செருப்பு போட மாட்டேன். செருப்பு போட மாட்டேன். லண்டன் போய்விட்டு வந்த பிறகு என்ன ஆனது என்று தெரியவில்லை. ஏன் அவர் இப்படிப்பட்ட முடிவை எடுக்கிறார் என்பது வருத்தமளிக்கிறது. தன்னைத்தானே சவுக்கால் அடித்துக்கொள்வது, சாட்டையால் அடித்துக்கொள்வது அதிர்ச்சியாக இருக்கிறது. அவருடைய போராட்ட அறிவிப்புகள் நகைப்புக்குரியவையாக மாறிவிடக்கூடாது. காலணி அணியாமல் நடக்கிறது, வேஷ்டி கட்டாமல் பேண்ட் போட்டுக்கிறது, பேண்ட் கட்டாமல் அரக்கால் சட்டை போட்டுக்கிறது, இதெல்லாம் ஒரு போராட்ட யுக்தியாது. இதனால் இன்னும் திமுக அரசை வீழ்த்துறதுக்கு இதுக்கு என்ன செய்தால் சம்மந்தம் இருக்கா? அது மாட்டுக்கு அடிச்சுட்டு நல்ல வேலை. நானே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். அந்த மாதிரி தயவுசெய்து ரொம்ப போட்டு அடிச்சுக்கிட்டு துன்புறுத்தி ஏதாவது உடம்புக்கு ஃபுல்லாக கொட்டி சம்சாரம் குழந்தை கொட்டி குடும்பம்லாம் இருக்குது. வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. மிக முக்கியமான ஒரு தலைப்பில் இன்றைக்கி விவாதிக்க போகிறோம். சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மாணவிக்கு நடந்த பாலியல் அத்துமீறல். தன்னுடைய ஆண் நண்பர் கூட கடந்த 23ஆம் தேதி பல்கலைக்கழக வளாகத்தில் அந்த மாணவி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கு வந்த ஒரு நபர் அந்த ஆண் நண்பரை துரத்தி விட்டுட்டு மாணவிகிட்ட பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்காரு. ரொம்ப வெட்கப்பட்டு தலைகுனிய வேண்டிய விஷயம் இது.
அந்த சம்மந்தப்பட்ட நபரை புகார் கொடுத்த மறுநாளே காவல்துறை கைது செஞ்சிருக்குது. அதாவது மாணவி வந்து மறுநாள் புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்த சில மணி நேரங்களில் குற்றவாளியான ஞானசேகரன், அடையாறு கோட்டூர்புரம் பகுதியை சேர்ந்த ஞானசேகரன் அப்படிங்கிறவரை பிரியாணி கட்டை நடத்திட்டு இருக்காரு. அவரை காவல்துறை கைது செஞ்சிருக்குது. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியில் பரவ ஆரம்பிச்சுது. இதற்கு விளக்கம் கொடுக்குற மாதிரி அமைச்சர் ரகுபதி சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. சம்மந்தப்பட்ட நபர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் இல்லை, அவர் அடிப்படை உறுப்பினர் கூட கட்சியில் கிடையாது. அதே நேரத்தில் வந்து இந்த வழக்கை வந்து மூடி மறைக்க வேண்டிய அவசியம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடையவே கிடையாது. இதை வந்து எதிர்க்கட்சிகள் அரசியலாக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர் குறிப்பிட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியும் அதே போல் அதிமுகவும் இந்த விவகாரத்தில் சம்மந்தப்பட்டவர் மேல் நடவடிக்கை எடுக்க சொல்லி போராட்டங்களையும் ஈடுபட்டிருக்கிற காட்சிகளையும் இன்றைக்கி நாம் பார்த்தோம். இந்த சூழலில் வந்து இந்த விவகாரத்தை வந்து யார் அரசியலாக்கிட்டு இருக்காங்க, யார் இதில் அக்கறை காட்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்து நிற்குது. பாதிக்கப்பட்ட மாணவி பக்கம் யார் நிற்கிறாங்க அப்படிங்கிற இன்னொரு கேள்வியும் கூட எழுது. இதெல்லாம் தொடர்பாக தான் இன்றைய கேள்விகள் நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து டாக்டர் ஹபீசுல்லா, அதேபோல் அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் சிவசங்கரி, அரசியல் விமர்சகர் பொன் வில்சன், இவர்களோடு அரசியல் விமர்சகர் டாக்டர் ஷர்மிளா, அதே போல் எழுத்தாளர் ராஜ கம்பீரன் அப்பாஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் ஷர்மிளாட்ட இந்த நிகழ்ச்சியை தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நடந்த விஷயங்கள் எல்லாமே நீங்களும் பார்த்துருப்பீங்க, தொலைக்காட்சி வாயிலாக பார்த்துருப்பீங்க. இந்த விசாரணை அப்படிங்கிறது எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நடந்த விஷயம் வந்து முதல்ல ரொம்ப வருத்தம் அளிக்குது, ரொம்ப கண்டனத்துக்குரியது. இருந்தாலும் அந்த பொண்ணுடைய தைரியத்தை நம்ம பாராட்டணும். ஒரு 2 நாள் ஆனாலும் கூட தைரியமாக வெளியில் வந்து தனக்கு நடந்த இந்த விஷயத்தை வெளியில் சொல்லியிருக்கிறாங்க. இதனால் நடவடிக்கை எடுத்துக்கப்பட்டு அந்த குற்றவாளி வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர், இவர் ஒரு ரிப்பீட் செக்ஸ் ஆஃபெண்டர் அப்படிங்கிறது, அதுவும் கிட்டத்தட்ட 10 வருஷமாக இது போன்ற விஷயங்களில் அவர் ஈடுபட்டிருக்கிறாரு அப்படிங்கிற செய்திகள் வெளியில் வரும்போது இந்த பெண்ணுடைய தைரியத்தினால இப்படிப்பட்ட ஒரு கிரிமினல் வந்து பிடிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப ஒரு ஆறுதல் தரக்கூடிய ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். இதை தாண்டி இதில் நடவடிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் உடனே இதில் வந்து ஒரு சம்பவம் நடந்து இந்த பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒரு 5 to 6 ஹவர்ஸ்லேயே வந்து அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி இந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம். காவல்துறைக்கும் சரி அரசாங்கத்துக்கும் சரி நம்ம பாராட்டணும். ஆனால் இதை தாண்டி அரசாங்கத்துடைய ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சு போச்சா? ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் துரிதமாக நடவடிக்கை எடுக்கிறதுனாலே ஒரு அரசாங்கம் அப்சால்வ் ஆகிடுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே நம்ம வந்து சில கேள்விகளை எழுப்ப வேண்டியிருக்கு. ஒரு அரசாங்கத்துடைய கடமை வந்து வெறும் சம்பவங்கள் நடக்கும் பொழுது நடவடிக்கை எடுப்பது மட்டும்தானா, இல்லை இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன ப்ரீஎம்டிவாக ப்ரோஆக்டிவாக என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து நாம் இங்கே கேட்க வேண்டியிருக்கு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சோஷியல் இஷ்யூ. பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகளாகட்டும், சாதிய ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் மற்ற சமூகத்துக்கு சேர்ந்தவர்களுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே ஒரு சோஷியல் இஷ்யூ, ஒரு சிஸ்டமிக் இஷ்யூ அப்படிங்கிறத தாண்டி இதை பயன்படுத்தி இதை பொலிட்டிசைஸ் பண்ணி இதில் எப்படி அட்டென்ஷன் ட்ரா பண்ணலாம், இதில் என்ன மைலேஜ் தேடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டாக இருக்குது பார்க்கும் பொழுது. அதை வந்து அதை தவிர்த்து விட்டு எல்லா அரசாங்கமும் சரி, ஆளும் அரசாங்கமும் சரி, எதிர்க்கட்சிகளும் சரி, இது ஒரு சிஸ்டமிக் இஷ்யூவாக அணுகி இதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதற்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத நோக்கி நம்ம பயணம் பண்ணணும். இந்த டிபேட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் வந்து அவர் காவல்துறை ஆணையருடைய இன்டர்வியூ வந்து நீங்கள் வந்து ஏர் பண்ணீங்க. அதில் அவர் சொல்கிறாரு, கிட்டத்தட்ட 149 பேர் வந்து ஷிஃப்ட்டில் 3 ஷிஃப்ட்டில் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. 70 சிசிடிவி கேமராக்கள் இருக்குது, இதில் 56 சிசிடிவி கேமராக்கள் தான் வேலை செய்யுது அப்படின்னு சொல்கிறாரு. இது எல்லாத்தையும் தாண்டி இவ்வளோ பெரிய ஒரு கேம்பஸில் நட்டநடு சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துல இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுவும் தொடர்ந்து இவர் இது போன்ற விஷயங்களில் வந்து ஈடுபட்டிருக்கிறாரு அப்படின்னா இதை டெஃபினட்டாக இதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப ஒரு குறுகிய அரசியல் பார்வை இல்லாமல் கொஞ்சம் இதை வந்து ஒரு சொசைட்டி உடைய நலன் கருதி, இங்கே இருக்கக்கூடிய பெண்களுடைய பாதுகாப்பு கருதி இதை அணுக வேண்டிய ஒரு கடமை வந்து ஆளும் அரசுக்கு மட்டும் இல்லை, எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுக்கும் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய விமர்சனங்களை வந்து எல்லாமே அரசியல் காரணங்களுக்காக சொல்றாங்க அப்படின்னு அதை டெஃபினட்டா நாம தள்ளி வைக்க முடியாது. நீங்க இப்போ டெலிகாஸ்ட் பண்ண மாதிரி அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் கேட்கிறாரு, இவ்வளவு பாதுகாப்பு இருந்தும் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னு. அப்ப அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இந்த அரசாங்கத்துக்கு இருக்கு. இரண்டாவது, எஃப்ஐஆர் எப்படி வெளியில வந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆணையர் சொல்றாரு, அதுக்கு தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்க வந்து முயற்சிகளை மேற்கொள்றோம் அப்படின்னு சொல்றாரு. பட் ஒரு எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு, எப்படி இந்த விஷயம் வெளியில வந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து இன்னைக்கு அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிலையில் இருக்கு. இதெல்லாம் தாண்டி இங்க வந்து பாதுகாப்புக்கு என்னென்ன மெஷர்ஸ் நாம எடுத்திருக்கோம், சிஸ்டம்ல ஸ்ட்ரக்சர்ல என்னென்ன லூப் ஹோல்ஸ் இருக்கு, இதெல்லாம் எப்படி நாம வந்து பிளக் பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயத்த ஒரு லாங் டேர்மா, இது வெறும் ஒரு சம்பவம் நடந்துருச்சு இந்த பரபரப்பை வந்து அணைக்கிறதுக்கு, இந்த மக்கள் பேசுற மக்களுடைய வாயை மூடுறதுக்கு நாங்க நடவடிக்கை எடுத்துட்டோம், காலில் கட்டு போட்டு நாங்க போட்டோ ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம ஒரு லாங் டேர்ம்ல இதை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தயவு செஞ்சு அரசாங்கம் யோசிக்கணும். எல்லா கட்சிகளும் இதை அரசியல் பண்ணுங்க, அது உங்களுடைய வேலை, அதை வந்து நான் இல்லைன்னு சொல்லலை, இது அரசியல் கண்டிப்பா பண்ணுவீங்க. பட் அதை தாண்டி கன்ஸ்ட்ரக்டிவா சொல்யூஷன்ஸை வந்து அரசாங்கத்துக்கு கொடுக்க முடியும்னா தயவு செஞ்சு அதையும் சஜஸ்ட் பண்ணுங்க. இதுல வெறும் அரசியல் சொல்லி ஒரு நபரை குற்றம் சாட்டுறதை தாண்டி இதை எப்படி சீர் செய்வது அப்படிங்கிறத பத்தி எந்த அரசியல் கட்சியும் அன்பார்ச்சுனேட்டா பேச மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய வருத்தமா இருக்கு. சரி, நான் சிவசங்கரியோட பார்வையும் கேட்டுறேன். சிவசங்கரி, அவங்க சொன்னது போல் இது அதிமுக அரசியல் செய்யலாம், செய்யுங்க, அதெல்லாம் ஓகே, ரைட்டு. நீங்கள் ஒரு வழக்கறிஞர், ஒரு பெண்ணாகவும் இருக்கீங்க. இதில் வந்து எங்கே சிக்கல், இதில் எங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க? அவங்க சர்மிளா குறிப்பிட்டது போல் என்னோட கேள்விங்கிறது, இது வந்து ஒன்றும் ஒரு பஸ் ஸ்டாண்டு கிடையாது, அல்லது வந்து ஒரு ஒதுக்குப்புறமான இடம் கிடையாது. சென்னையோட மையத்தில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தோடைய வளாகம் உள்ளே நடந்திருக்குது. சிக்கல் எங்கே இருக்குது? சிக்கல்ன்றது நிர்வாகத்தில் தான் இருக்குது சார், கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குது. கவர்மெண்ட் தான் எல்லாத்துக்கும் காரணம், கவர்மெண்ட் தான். 2024 டிசம்பர் 23ன்றது தமிழ்நாட்டின் ஒரு கருப்பு நாளாக தான் சார் பார்க்கப்படும். நம்ம எத்தனையோ விளக்கங்கள் சொல்லலாம். ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, தொடர்ந்து இவங்க வந்த பிறகு ஸ்ரீமதியில் ஆரம்பித்த விஷயம் சார் இன்னைக்கு இங்கே வரைக்கும் முடிஞ்சிருக்கு. நடுவில் எத்தனையோ பேரை நம்ம கடந்து வந்திருக்கோம். 10 வயது சிறுமி, அண்ணா நகரில் 10 வயது சிறுமிக்கு எஃப்ஐஆர் போடும்போது அவர்களை தாக்கப்பட்டு ஹைகோர்ட்டே என்ன பண்ணாங்க, சொல்ல விடுங்க, தொடர்ச்சியை சொல்ல வரேன் சார். தொடர்ந்து நடக்குது சார். அவர் என்ன சொல்றாரு, ஒவ்வொரு தடவையும் நடக்கும் போது இரும்பு கரம் கொண்டு அடக்கும்னு சொல்றாரு. இரும்பு கரம் யார்கிட்ட இருக்கு? அரசு கிட்ட தானே இருக்கு. அரசு இயந்திரம் யார்கிட்ட இருக்கு? கவர்மெண்ட் கிட்ட தானே இருக்கு. முதல்வர் கிட்ட தானே லா அண்ட் ஆர்டர் இருக்கு, போலீஸ் இருக்கு. அப்ப நீங்க ஒவ்வொரு தடவை நடக்கும். சரி, பாதிக்கப்பட்ட பெண் வந்து ஒரு வீரமங்கையா பார்க்கணும் சார். எத்தனையோ அந்த பெண் வந்து தன்னுடைய மற்றவங்க பாதிக்க கூடாதுன்னு வெளியே வந்து இந்த புகாரா கொடுத்த தொட்டு இந்த விஷயம் வெளியே தெரியுது சார். இல்லைன்னா இவன் தொடர்ந்து குற்றவாளியை கைது செய்யாம இருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்ம கேள்வி கேட்கலாம். புகார் கொடுத்த 3 மணி நேரத்துல கைது செஞ்சுட்டாங்க. கைது செய்யல, என்ன கண்டுபிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம கேள்வி கேட்கலாம் சார். இது என்ன சார், இது கண்டுபிடிச்சுதான் ஆகணும் சார். ஆனா அதுல பல மர்மங்கள் இருக்குன்ற அந்த கைது செய்யப்பட்ட ஞானசேகரனுக்கு தொடர்புகள் நிறைய இருக்கு சார். அவர் சொல்றாரு, பாதிக்கப்பட்டவங்க என்ன எஃப்ஐஆர் கொடுக்குறாங்க அப்படித்தான் எழுதணும் அப்படின்னு அவர் சொல்றாரு இல்லையா? அப்ப அந்த எஃப்ஐஆர்ல சார் என்ற வார்த்தை ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த சார் யாரு? அடுத்து பிரியாணி கடைக்கும் திமுகவுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கு. எல்லா பிரச்சனையும் சர்ச்சையும் பிரியாணி கடையில் தான் ஆரம்பிக்கும். பிரியாணி கடை வச்சிருக்கிறவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தை கூட 7 மணிக்கு இவங்க வாக்கிங் போவாங்கன்னு எப்படி தெரியும்? ஒரு தகவல் இல்லாம எப்படி தெரியும்? பிரியாணி கடை வச்சிருக்கிறவருக்கு 7 மணிக்கு 2 பேரும் வாக்கிங் போவாங்கன்ற விஷயம் எப்படி தெரியும்? திடீர்னு போய் குச்சி போய் அவங்கள வந்து மிரட்டுவாரா? அப்ப இந்த தகவலை கொடுத்தது யாரு? அடுத்து அந்த சார்ன்றது யாரு? அந்த சாரோட இருக்கணும்னு சொன்னது யாரு? அதுக்கு பின்னாடி என்ன மர்மம்? போன் பண்ணதா பாதிக்கப்பட்ட பெண்ணை சொன்னதா சொல்றாரு இல்லையா? அப்போ அவங்களோட வாக்குமூலத்துன்னு போன் செஞ்சதா சொன்னா கமிஷனர் தான் சொல்றாரு. வந்து யாரு அக்யூஸ்ட் வந்து அந்த ஒரே ஒருத்தர் தான், ஞானசேகரன் மட்டும் தான், வேற யாரும் இல்ல, சார் எல்லாம் யாரும் இல்லன்னு சொல்லி சொல்லிட்டாரு. அப்படி எஃப்ஐஆர்ல பதிவு பண்ணிருக்கேன், சாருன்னு இருக்கு, அந்த சாரோட நீ இருக்கணும்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம், அதுக்கு முன்னாடி ஒரு லாஜிக் இருக்கு. இவங்க வாக்கிங் போவாங்க, இந்த இடத்துல தான் உட்காருவாங்கன்ற விஷயம். அவ்வளவு பெரிய பல்கலைக்கழகத்துல பாதுகாப்பான இடத்துல ஒரு பிரியாணி கடைக்காரன் எப்படி உள்ள போறான்? யார் அனுமதிச்சது? அப்போ அனுமதிச்சது யாரு? இப்படிப்பட்டவங்க ரவுடிகளும் பொறுக்கிங்களும் உள்ள போறதுக்கான காரணம் யாரு? யாருன்றது தெரியணும் இல்லையா? அந்த சாருன்றதும் யாரு? உள்ள அனுமதிச்சது யாரு? அப்புறம் நீ ஒத்துழைக்கணும், நான் மிரட்டி அனுப்பிச்சிடுறேன் சார், மிரட்டி அவளை நான் மிரட்டி அனுப்பிச்சிடுறேன்ற விஷயத்தை அவர் சொல்றாரு. அந்த போன்ல சொன்ன யாரு? அந்த சார் யாரு? அதுக்கு பதில் வேணும் இல்லையா? அவன் தான் அப்படி சொல்லல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கமிஷனர் சொல்றாரு, விளக்கம் கொடுத்திருக்காரு. நானே இப்ப பாதிக்கப்பட்டவங்க கொடுத்த வாக்குமூலத்துல அங்க வன்கொடுமை நடக்கப்பட்டது உண்மைதானே?
அப்போ இத சேர்த்து அதுல இருக்குது. ஆனா கமிஷனர் என்ன சொல்றாரு, அப்படியான அது இது இன்னும் இல்லன்னு சொல்லி மறுத்திருக்காரு. விசாரணையே முடியலையா சார்? புலன் விசாரணை நடக்கணும் இல்ல சார்? முழுமையா நடந்து முடிஞ்சாதானே சார் தெரியும் இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு. அதுதான் நான் சொல்றேன். யாரோ போற போக்குல வந்து நான் என்ன கேக்குறேன், ஒரு பழமையான பல்கலைக்கழகத்துல ஒரு பிரியாணி கடைக்காரன் 2 பேர் 7 மணிக்கு வாக்கிங் போவான்ற விஷயம் எப்படி தெரியும்? அதுதான் நான் சொல்ல வரேன். தொடர்ந்து அடுத்து திமுகவுடைய நிர்வாகி நான் எடுத்து எல்லாம் காட்டுறேன். உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளுக்கு அவர் வந்து கொடியேற்றின நேரத்துக்கு இனிப்பு கொடுத்ததெல்லாம் எல்லா ரெக்கார்டும் இருக்கு. ஜாபர் சாதிக்கும் நாங்க சொன்னோம் அயலக அணியில இருந்தாருன்னு. நீங்க சரி அரசியலை தாண்டி நீ வந்து அந்த கட்சி இந்த கட்சி எந்த கட்சியா இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா சைதாப்பேட்டையில ஒரு மா சுப்பிரமணியத்தோட நெருக்கமா இருக்கிற போட்டோக்கள் வருது, உதயநிதியோட இருக்கிற போட்டோக்கள் வருது. அமைச்சர்களோட யார் வேணாலும் போய் படம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அமைச்சரவை சொல்லிட்டாரு. யார் வேணா எப்படி சார் எடுக்க முடியும்? யார் வேணாலும் எப்படி? அந்த கட்சியை சார்ந்தவங்க தான் எடுப்பாங்க. இல்ல மேடம், ஒரு பப்ளிக் போறாங்க, ஒரு அமைச்சரை பார்க்க போறாங்க, ஒரு சால்வை போடலாம். இல்ல இதுக்கு நான் விளக்கம் கொடுக்கல, இது அமைச்சர் சொன்ன விளக்கத்தை சொல்றேன். ஒரு சால்வை போடலாம், ஒரு மனு கொடுக்க போலாம், சால்வை போடலாம், ஒரு படம் எடுத்துக்கலாம். சாதாரணமா கடந்து போயிட்டு இருக்கீங்க. நான் சாதாரணமா இந்த விஷயத்தை கடந்தே போல, நான் ரொம்ப சீரியஸா தான் பேசிட்டு இருக்கேன் சார். அதாவது பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ந்து இவங்க வந்த பிறகு அதிகமா இருக்கு, போக்சோ வழக்குகள் அதிகமா இருக்கு சார். கிட்டத்தட்ட 5000 தாண்டி போயிட்டு இருக்கு சார். நாங்க சொல்றோம் அப்ப என்ன பெண்கள் உரிமை, பெண்கள் விடுதலை எல்லாத்தையும் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்ப பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு சார்? எப்படி சார் வெளியே வர முடியும்? நாங்க 7 மணிக்கு நடக்குது சார், 12 மணிக்கோ 1 மணிக்கோனா ஏதோ ஒரு சமூக விரோதி குடிச்சிட்டோ கஞ்சா பண்ணிட்டு வந்து உள்ள பண்ணான்னு சொல்லலாம். 7 மணிக்கு நடக்குதுன்னா திட்டமிட்டு நடந்திருக்கு சார். தகவலை கொடுத்தது யாரு, அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, இதெல்லாம் வந்து சிபிஐக்கு உத்தரவிட்டாதான் சார் நடக்கும். இவங்க விசாரணை நடத்தா நடக்காது. இப்போ கமிஷனர் சொல்றாரு அந்த சாரே யாரும் இல்லன்றாரு. அப்பதான் எங்களுக்கு சந்தேகம் வருது. கள்ளச்சாராய விஷயத்துல கூட அந்த வசந்தம் கார்த்தியன் பக்கத்துல உட்காந்து கலெக்டர் கிட்ட என்ன சொல்றாரு, வயிற்று போக்குன்னு சொல்ல வச்சார். 2 நாள் ஆர்ப்பாட்டம் பண்ண பிறகு அது கள்ளச்சாராயம் ஒத்துக்கிட்டாங்க. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கு சார். அப்ப நீங்க என்னதான் பாதுகாப்பு கொடுக்க போறீங்க? தொடர்ந்து 6 வயசுல இருந்து 60 வயசு மூதாட்டி வரைக்கும். ஏன் 60 வயசு மூதாட்டியை கற்பழிக்கலையா? போன வாரம் கற்பழிக்கல. அப்ப என்ன பாதுகாப்பு கொடுக்க போறீங்க? பெண்கள் தான் நாட்டின் கண்கள் என்றோம். அந்த பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா என்ன அரசு, என்ன லா அண்ட் ஆர்டர், சட்ட ஒழுங்கே சரியா இல்லைன்னா என்ன சார் அர்த்தம்? அது என்ன சார் அர்த்தம் நான் கேட்கிறேன். 90 பேர் கள்ளச்சாராயத்துல இறந்து போனாங்க. எத்தனை பெண்கள் வந்து பார்வை எழுந்திருக்காங்க, எத்தனை பெண்களோட ஈரக்கொலை போயிருக்கு. தொடர்ந்து பெண்களுக்கு எதிராக தான் சார் இருக்கு. அத்தனை பேர் இறந்து போனா ஒரு குடும்பமே அழிஞ்சு போதுனா அது பெண்களுக்கு எதிராக தான் இருக்கு. சின்ன சிறுமி 10 வயசு 9 வயசு கூட்டு பாலியல் பலாத்காரம் எங்க கன்னியாகுமரியில திருத்தணி வரைக்கும் நடக்குது. உங்க அரசு வந்த பிறகு விழுப்புரத்துல நடக்குது, வெளியே நடமாட முடியல. அப்ப என்ன பண்ணணும்? நாங்க என்ன பண்ணணும் சார்? எதுக்கு கவர்மெண்ட் சார் இரும்பு கரம்னா என்ன? இரும்பு கரம் உங்ககிட்ட இருக்கா? துருப்பிடிச்சு போயிருக்குன்னு தான் நாங்க சொல்றோம். நாங்க எதிர்கட்சிகளா சொல்ல சார், இந்த விஷயத்தை தள்ளி வச்சிருங்க. ஆனா பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணின் குரலா நாங்க ஒலிக்கிறோம். அத பக்கம் இருந்து நியாயம் வேணும். இந்த விசாரணை சரியா போலன்றது பாதிக்கப்பட்ட பெண்ணோட பக்கம் தான் எல்லாரும் நிக்கிறோம். கமிஷனருடைய பேட்டியை பாக்கும்போதே தெரியுது இந்த விசாரணை சரியான போக்குல போல. இதுக்கு பின்னாடி பல மர்மங்கள் இருக்கு. அந்த சாரு யாரு அதை சொல்லுங்க. ரைட், கேட்போம். அபி சொல்லாட்ட கேட்போம். அவங்க சில முக்கியமான கேள்விகளை கேட்டாங்க. விசாரணை வந்து சரியா போகல அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. ரெண்டாவது வந்து பிரியாணி கடைக்காரனுக்கு அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள என்ன வேலை, அவன் வந்து திமுக இருக்கட்டும் அல்லது வேற எந்த கட்சியா இருக்கட்டும் அதெல்லாம் விட்டுருங்க. பிரியாணி கடைக்காரனுக்கு அந்நேரத்துக்கு அந்த உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்ன வேலை அப்படிங்கிறதுலாம் மிக முக்கியமான கேள்வியாக தான் இருக்குது. நீங்கள் தான் பதில் சொல்லணும். முதல்ல நான் சொல்லிடுறேன், அக்கா பேசும்போது நான் குறுக்கிடலை, நான் பேசும்போது கூட அக்கா குறுக்கிட மாட்டாங்க. நீங்கள் சொல்லுங்கள், அவங்களுடைய நேரத்தில் பேசினா நல்லா இருக்கும்ன்றதை நான் முதல்ல பதிவு பண்ணிடுறேன். இங்கே பிரியாணி கடைக்காரனா இல்லை பஞ்சர் அடிக்கிறவனா இல்லை பெரிய கார்ப்பரேட் ஆஃபீஸரான்ற கேள்வி இங்கே கிடையவே கிடையாது. அது யாராக இருந்தாலும் பல்கலைக்கழகத்துக்குள்ளே அத்துமீறி நுழைஞ்சது தவறு. அது எகிரி குதிச்சு போயிருக்கிறதாக விசாரணையில் தெரிய வருது. இது எதுவும் இவங்க சொன்ன மாதிரி யாரோ சொல்லி வச்சு இவங்க வருவாங்கன்னெலாம் இல்லை. போகிற போக்கில் இது பார்த்துருக்காப்புல, இந்த க்ரைமில் ஈடுபட்டிருக்காப்புல, அவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். ரெண்டாவது முக்கியமான விஷயம், பல அமைச்சர்களோட பல பேர் புகைப்படம் எடுத்துக்கொள்வார்கள். நடந்து போகும்போது எடுப்பாங்க, திடீர்னு ஏதாவது பிறந்த நாள்லாம் அவங்களாவே வருவாங்க. அமைச்சர்லாம் அப்படி யாருன்னே தெரியாது, வெரைட்டி போகலாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி எடுக்கப்பட்ட புகைப்படங்கள். அடுத்தது அண்ணாமலை சொல்கிறாரு இவர் மாணவர் அணியோடைய பொறுப்பில் இருக்காருன்னு. இன்னும் அந்த மாவட்டத்தில் மாணவர் அணிக்கு பொறுப்பே போடலை. அதனால் புகைப்படங்கள் இருக்கிறதுனாலயே அந்த குற்றவாளிக்கும் திமுகவுக்கும் தொடர்புன்னு சொல்கிறது இருக்குல்ல, அது வந்து ஒரு அவதூறு. இங்கெல்லாம் சொல்லும்போது சொல்கிறாங்க இது வந்து நாங்கள் அந்த மாணவியின் பக்கம் நின்று அவளுடைய குரலாக பேசுகிறோம் அப்படின்னு. அப்படி பேசும்போது நீங்கள் தொடர்ந்து எல்லா விஷயங்களையும் சேர்த்துக்கிட்டே வந்துக்கிட்டு எப்படி சொல்கிறாங்கன்னா அதிமுக ஆட்சியில் ஒரு குற்றமும் நடக்காத மாதிரியும் இங்கே வந்த உடனே நடந்துச்சு. அதிமுகவில் பொள்ளாச்சி வழக்கு எப்படி வெளியே வருது? இங்கே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா,
குற்றம் நடக்குது, புகார் தரப்படுகிறது. புகார் தந்த 5 மணி நேரத்துக்குள்ள 4 தனிப்படைகள் டெக்னிக்கல் யூசேஜ் ஃபார் எவிடன்ஸை பயன்படுத்தியிருக்காங்க. டவர் மேப்பிங் நடந்திருக்கிறது. காலாக ட்ரேஸ் பண்ணி யார் யார்கிட்ட பேசியிருக்கான்னு சொல்லி ஃபைனலைஸ் பண்ணி எந்த அளவுக்கு இதை சென்சிட்டிவாக அணுகியிருக்காங்கன்னா, அந்த குற்றம் செய்தவர் யாருன்றதை வீடியோவில் காட்டி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த பெண்ணை மற்ற பொதுவான ஆட்கள் முன்னாடி கூட கொண்டு வரல, அப்படி தான் கொண்டு வந்து அக்யூஸ்டை ஃபிக்ஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணி 5 மணி நேரத்துக்குள்ளே கைது நடக்குது. இதுதான் அந்த பெண்மணி அரசின் மீது வைத்திருந்த நம்பிக்கை. பொள்ளாச்சி வழக்கில் எப்படி வழக்கு வெளியே வருது? ஒரு பெண்ணுக்கு துணிச்சல் இருந்துச்சா வெளியே வந்து சொல்கிறதுக்கு? அன்றைக்கி இருக்கக்கூடிய அரசின் மீது நம்பிக்கை இருந்திருந்தா இவங்க இதை சொல்லியிருப்பாங்களா? அன்றைக்கி அந்த பெண்கள் வந்து தானாக முன் வந்து வழக்கு கொடுத்துருப்பாங்கல்ல? இல்லை. எப்படி வழக்கு வருது? ஒரு ஊடகம் இந்த செய்தியாக்கி இது பெருசாக்கி எதிர்க்கட்சிகள் அரசியல் ஆக்கி அதை மக்கள்கிட்ட கொண்டு போனதுக்கப்புறம் தான் பொள்ளாச்சி விவகாரமே வருது. அப்போ நாங்கள் போராட்டம் பண்ணோம், நம்ம எதிர்க்கட்சியாக நின்று குரல் கொடுத்தோம்னா நீங்கள் கைது செய்வதற்கு தாமதம். அருளானந்தம்ன்ற அதில் இருந்த ஒரு அக்யூஸ்ட் வந்து பொறுப்பில் இருக்காப்புல மாணவர் இல்லை, அந்த மாதிரி இங்கே ஏதாவது டாக்குமெண்ட் இருக்கா? காப்பாற்றுவதற்காக முயற்சி பண்ணுமா? இல்லை, தொடர்ந்து இன்னொரு கேள்வி இருங்க, நான் முடிச்சிடுறேன். சரி, தொடர்ந்து பல காலமாச்சு சிபிஐக்கு கேஸ் மாத்திரப்போ எஸ்பி பிரஸ் மீட்ல விக்டிமோட பேரை சொன்னாரு. அவங்களுடைய ஆட்சியில விக்டிமோட பேரை எஸ்பி சொன்னாரு. அடுத்தது இன்னொரு விஷயம் சொல்றேன். அடுத்தது என்ன நடக்குதுன்னா, இந்த ஜிஓ சிபிஐக்கு வழக்கு மாத்துறாங்க, பொள்ளாச்சி வழக்கு. அந்த நேரத்துல ஜிஓட விக்டிமோட பேர் போடுறாங்க. கொஞ்சம் இதுக்குள்ள வாங்கல. இல்ல அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு வாங்க. சரி, இல்ல 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 அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு வாங்க. இல்ல இல்ல அதான் நான் சொல்றேன், வாங்க இதுக்கு வாங்க. இதெல்லாம் நடந்துட்டு அவங்க ஆட்சியில இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. எங்களுடைய ஆட்சியில 5 மணி நேரத்துல அக்யூஸ்டை செக்யூர் பண்ணி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அப்படின்றது தான் அந்த பெண்மணி உட்பட தமிழ்நாட்டு மக்கள் இந்த அரசாங்கத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையாக நம்ம பார்க்குறோம். சரி, இதுக்கு மேலே இப்போ நீங்கள் எங்கெல்லாம் எங்களை குற்றம் சாட்டலாம்னா, அந்த அக்யூஸ் சுற்றிக்கிட்டு இருக்காரு, இல்லை திமுகவுடைய நபர் அப்படி ரெண்டு கேள்வி இருக்கு சார். எனக்கு 2 கேள்வி இருக்கு சார். இப்போ வந்து அதில் அந்த எஃப்ஐஆரில் சாருங்கிற வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்குது. இல்லை இல்லை ஒன்று தான் சாருங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்குது. கமிஷனர் அப்படி ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அதை மறுத்துட்டாரு. சிவசங்கரி அதை கேட்குறாங்க, யார் இந்த சாருங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள வந்து போதிய பாதுகாப்பு இருக்குதா அப்படின்னு ஒண்ணு. ஏன்னா யார் வேணாலும் போகலாம், யார் வேணாலும் வரலாம். நான் அதை தான் கேட்குறேன், இருங்க வரேன். ஏன்னா முன்னாடி இருக்கக்கூடிய ஐஐடிக்குள்ள அவ்வளோ சர்வசாதாரணமாக யாரும் நீங்கள் போயிட முடியாது. அதே அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு எதில் இருக்கக்கூடிய ஐஐடிக்குள்ள யாரும் உள்ள நுழைய முடியாது. நீங்கள் யார் என்னங்கிற எல்லா விவரங்களும் வாங்கிக்கிட்டு தேவைப்பட்டால் மட்டும்தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த பக்கம் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் யார் வேணாலும் போகலாம், யார் வேணாலும் வரலாம் அப்படிங்கிற சூழல் தான் இருக்கா? இல்லை இல்லை, அதுதான் செவுர் ஏறி எகிரி குதிச்சு போயிருப்பதாக தான் ஃபஸ்ட்டு தகவல்கள் வருது. இல்லை 70 சிசிடிவி கேமரா இருக்குது, அதில் 56 வேலை பார்த்துருக்கு அப்படின்றதையும் சொல்கிறோம். ஒவ்வொரு இன்ச் பை இன்ச் சிசிடிவி கவரேஜ் நடக்காது. இப்போ இந்த சிசிடிவி அங்கே செயல்படாமல் இருந்திருந்தால் அந்த துணி போட்டுட்டு போனவன் யாருன்றதை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. அப்போ சிசிடிவி வேலை செஞ்சதுனால தான், காவல்துறை நடவடிக்கை எடுத்ததுனால தான் அந்த யார் இந்த துணியை போட்டுக்கிட்டு இருந்த அந்த அக்யூஸ்ட் யாரு அப்படின்னு சொல்லி ட்ராக் பண்ணி காலாக எடுத்து ட்ராக் பண்ணி அதை காட்டுவாங்க. ஒரே பேர்ல எத்தனையோ பேர் இருப்பாங்க சார். இப்போ நாளைக்கு சிவசங்கரின்னு ஒருத்தவங்க வந்து அவார்டு வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் தப்பான இதுக்கு பேர் யூஸ் பண்ணல, சிவசங்கரி அவர்கள் பிரதமர் அவர்களால் பாராட்டப்பட்டார் அப்படின்னா அது இந்த சிவசங்கரின்னு தான் நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? அது வேற கட்சியில அந்த பேர்ல 1000 பேர் இருக்காங்க. அவங்க அதிமுகவா பாஜகவா அந்த விஷயத்துல நான் போல. அவர் திமுகவே இருந்தாலும் அவர் அக்யூஸ்ட் அவ்வளவுதான், அவர்தான் குற்றவாளி. திரும்ப சொல்றேன், அவர் திமுகவே இருந்து ஒரு வாதத்துக்கு வெச்சுப்போம், கைது பண்ணிட்டோம்ல 5 மணி நேரத்துல. உங்களை மாதிரி மாணவர் அணி அமைப்பாளர் அப்படின்றதுக்காக அருளானந்தம் காப்பாற்றுறதுக்காக முயற்சி எடுத்தோமா? அவர் பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு நெருக்கமா இருந்தாருன்றதுக்காக காப்பாற்றுவதற்காக நாங்க ஏதாவது நடவடிக்கை எடுத்தோமா? அது சாருன்றது எந்த அடிப்படையில பேசப்படுதுன்னா, அவர் போனே பண்ணாம ஒரு ஆக்டிங் பண்ணியிருந்தா என்ன பண்றது அந்த அக்யூஸ்டு? அப்ப இதெல்லாம் விசாரிக்கணும்ல. அந்த அடிப்படையில சாருன்ற ஒருத்தர் இல்லைன்றத சொல்றாங்க. சரி, நடந்ததை எந்த நேரத்திலையும் ஏத்துக்க முடியாது. அந்த கிரைமுக்கு அரசாக எஃப்ஐஆர் போட்டிருக்கிறது, அக்யூஸை செக்யூர் பண்ணியிருக்கிறது, அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பாக நிற்கிறது. அதனால தான் அக்கறையோடு மக்களின் பக்கம் அரசு நிற்கிறது.
வெறும் அரசியல் செய்வதற்காக ஒரு பிரச்சனையா கோத்து கொண்டு வந்து இதை பெரிதாக்கக்கூடிய அரசியலை எதிர்க்கட்சிகள் செய்கிறார்கள். நான் பதில் சொல்லிடுறேன் சார், அவருக்கு நான் பதில் சொல்லிடுறேன். அரசை நம்பி வந்தாங்கன்னு சொல்றாரு இல்லையா, பாதிக்கப்பட்ட பெண் அரசு கிட்ட வந்தாங்க, எஃப்ஐஆர் போட்டேன்னு. அப்போ பாதிக்கப்பட்ட பெண் அரசை நம்பி வரும்போது எப்படி சார் எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆகுது? எப்படி எஃப்ஐஆர் வருது, வெளியே வருது? பாதிக்கப்பட்டவருடைய பெண்ணை நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க, அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை எஃப்ஐஆர் எப்படி வெளியாச்சுங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு வழக்கு பதிவு செஞ்சிருக்குது காவல்துறை. எப்படி வெளிய வந்துச்சு? சரி, அதான் வந்துருச்சு. போன் காலை வச்சு தான் அவங்க ட்ரேஸ் அவுட் பண்ணாங்க. போன் காலை வச்சு தான் ட்ரேஸ் அவுட் பண்ணாங்களே தவிர சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆமா அதுதான் பிரச்சனை. ட்ரேஸ் பண்ணிட்டாங்களா? இல்ல ட்ரேஸ் ஆதாரம் இருக்கு. அந்த போன் இப்போ சார்ஜ் ஷீட் வரும். அமைதியார 5 மணி நேரத்துல கவர்மெண்ட் 2 மணி நேரத்துல 2 மணி நேரத்துல அந்த நேரத்துல ஞானசேகர போன்ல யாருடைய கால் வந்துன்னு சொல்லுங்க சார். வரதானங்க போகுது ட்ரையல்ல. சொல்லுங்க, ஏன் சொல்றீங்க? இங்கே ட்ரையல் நடக்குமா? இங்கே உட்கார்ந்து ட்ரையல் நடக்குமா? காட்டுங்க. இரண்டாவது நாள் ட்ரையல் நடக்கணும். பொள்ளாச்சி விவகாரத்துல இதுவரை என்ன நடவடிக்கை? பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய கண்ணை வச்சு அந்த கண்ணை குத்துற மாதிரி இருக்கு சார் எஃப்ஐஆர். என்ன சார் பாதிக்கப்பட்டவங்க கையை வச்சு அவங்க கண்ணை குத்துற மாதிரி இருக்கு? இவ்வளவு அசிங்கமா சார் எஃப்ஐஆர் வெளியானது தப்புதான் அப்படிங்கறத ஒத்துக்கிட்டாங்க. அது யார் வெளியிட்டது, எப்படி வெளியாச்சுங்கறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக அதுக்கு ஒரு வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. பாதிக்கப்பட்ட பொண்ணையே குற்றவாளியா காமிச்சிருக்காங்க எஃப்ஐஆர்ல. சரி, என்ன சார் இது? அப்ப நான் என்ன சொல்றேன், போன் லாக் எந்த சாருன்னு ஞானசேகரன் போன் எடுத்தா அந்த போன் கால்ல தெரிஞ்சிர போகுது. அதை எடுத்து பொது தளத்துல வைங்க. யார்கிட்ட பேசினாருன்னு சொல்லுங்க. வரும் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. வரும், நம்ம கேப்போம். எவிடன்ஸ் சொல்லிடுறாங்க. இருங்க நம்ம ரெண்டு நேரத்துல இருக்காங்க. ஆமா, அது எவிடன்ஸ் இப்பலாம் போட முடியாதுங்க. நீங்க என்ன ட்ரையல்ல வர வேண்டிய விஷயத்தை கமிஷனர் யார் இல்லன்றாரே சார். சார்ஜ் ஷீட்ல போட வேண்டிய விஷயம். ஒரே ஒரு குறுக்கீடு. இல்ல சிவசங்கரி இருங்க, அவங்க முடிச்சிரட்டும். சார்ஜ் ஷீட்ல போட வேண்டிய விஷயத்தை நீங்க வந்து ரெண்டாவது நாள் ஊடகத்துல காட்ட சொல்றீங்க. இதுதான் அரசியல். இதுதான் அரசியல். சாரே யார் இல்லன்னு மொத்தம் நாங்க கேக்குறோம். சரி, இதுதான் அரசியல். இதுதான் நடைமுறை. உங்க பார்வை அவர் என்ன சொல்றாருன்னா, கமிஷனர் என்ன சொல்றாருன்னா, அந்த நேரத்துல சம்பந்தப்பட்ட நேரத்துல ஞானசேகரனுடைய போன் அப்படிங்கிறது ஃபிளைட் மோட்ல தான் இருந்துச்சு. அவர் யாருக்கும் போனே பண்ணல அந்த நேரத்துல. அந்த டைம்ல, குறிப்பிட்ட டைம்ல ஃப்ளைட் மோட்ல இருந்த ஃபோனை தான் காதில் வச்சுக்கிட்டு அவரே பேசியிருக்காரு. சும்மா சாருங்கிற வார்த்தையை பயன்படுத்தி பேசியிருக்காரு அப்படிங்கிறது தான் கமிஷனர் குறிப்பிட்ட விஷயம் அப்படிங்கிறது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் பார்வை என்ன இதில்? இல்லை, முதல் விஷயம் என்னென்னா, இது ஒரு காட்டுமிராண்டித்தனமான செயல். அதாவது நமது பட்டியலின தாழ்த்தப்பட்ட மக்களின் பிரதிநிதியாக இருந்த ஐயா கக்கன் அவர்களின் பிறந்த நாள் அன்று நைட்டு 7:30 மணிக்கு இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு வளாகத்தில், பாதுகாப்பு மிகுந்த ஒரு வளாகத்தில். அந்த பெண் ஒரு நாள் வந்து மிகுந்த மனக்குளறுபடியில் இருந்து அடுத்த நாள் பார்த்திங்கன்னா பகுத்தறிவு பாலவன் தந்தை பெரியாரின் நினைவு நாள், பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் நினைவு நாள், அந்த நாளில் போய் தான் புகார் கொடுக்குறாங்க. அப்போது நம்ம திராவிட ஆட்சி, நம்ம வந்து வளர்ந்த மாநிலம் அப்படின்னு நம்ம சொல்கிற இடத்துல வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றது, அதுவும் பாதுகாப்பான இடத்துல இல்லைன்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. நான் இது அரசுன்றதுக்காக சொல்ல நான், ஆனால் ஒரு மிகப்பெரிய கவனக்குறைவு எங்கே இருக்குது அப்படின்றது நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னா, இப்போது முதல் விஷயம் வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்கல்ல. இப்போ அவரே கமிஷனரே சொல்கிறாரு, எஃப்ஐஆரில் வந்து தொழில்நுட்ப கோளாறு காரணமாக லீக் ஆகி இருக்கலாம்னு ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார். அதுவாகவும் இருக்கலாம், அல்லது பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து நாம வந்து அந்த புகார் கொடுத்தவருக்கு ஒரு காப்பி கொடுக்க வேண்டியிருக்கும். அவங்க மூலமா போச்சா அப்படிங்கறதையும் விசாரிக்கணும். அதை விசாரிக்கிறதுக்கும் தனியா ஒரு ராஜா திருவேங்கடம் அவர்களுக்கும் தெரியும், நம்மளுக்கும் தெரியும், நம்மளும் ஊடகவியாளர் பத்திரிகை பொது வாழ்க்கையில் இருக்கோம். போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே எஃப்ஐஆர் போட்டுருவாங்களா? கமிஷனர் புதுசா சொல்றாரு, சிஎஸ்ஆர் ரசீது தான் கொடுப்பாங்க, அப்புறம் பேசிக் எவிடன்ஸ் இருக்குதான்னு ஸ்பாட்ல விசாரிச்சுட்டு அதற்கு பிறகு போடப்படுவது தான் எஃப்ஐஆர். நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் டைரக்டா எஃப்ஐஆர் போட்டுருவாங்களா? இது ஒரு சீரியஸான விஷயம் சார். நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் பார்ப்பாங்க. எது காக்னிசபிள் அஃபென்ஸ் இந்த பேசிக்கா வந்து அவங்க விசாரிப்பாங்க. எந்த ஸ்பாட்டு எங்க நடந்துச்சு, இது நடந்திருக்குதா இல்லையா அப்படின்றத விசாரிப்பாங்க. அப்போ எப்படி வரும்? அதனால தான் ஒரு தவறு நடக்குது, தவறை வந்து பாதுகாக்க முயற்சிக்க கூடாது, அதுதான் அடுத்த தவறு. அதுதான் சொன்னாங்க பொள்ளாச்சியில் ஸ்ரவன் குமார் ஐஏஎஸ் கலெக்டர், இது வந்து வயிற்று கோளாறால் செத்ததுன்னு சொன்னதால
அந்த சாவுக்கு வந்தவங்க குடிச்ச ஒரு 50 இல்ல கூட சார், இல்ல சார், இதுல யார பாதுகாக்க யாரு முயற்சிக்கிறாங்க? யாரும் அதுதான் யார் முயற்சிக்கிறாங்க குற்றவாளியை தான் கைது பண்ணியாச்சு. வெளிப்பட்ட முறையிலே தெரியுது. இப்போ நம்ம ஹஃபீஸ் கூட சொன்னார், இன்ட்ராகேஷன் பண்ணல, அதற்கு முன்னாடி எப்படி தெரியுன்றார். இப்போ நம்ம ஆபீஸ் அவர்களுக்கு தெரிஞ்சது, கமிஷனருக்கு ஏன் தெரியல? அவன் மட்டும்தான் குற்றவாளின்னு எப்படி சொல்றாரு? இன்ட்ராகேஷன் நடந்துச்சா? எப்படியா கைது பண்ணி கொண்டு போய் நீங்க கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு. என்ன இன்ட்ராகேஷன் பண்ணிருக்கீங்க? அவனை ரிப்பீட்டட் இன்ட்ராகேஷன் நடந்திருக்குதா? காவலில் எடுத்துருக்கீங்களா? எப்படி அவன் மட்டும்தான் குற்றவாளின்னு நீங்க சொல்லுவீங்க? இப்போ இதுதான் நாம சொல்றது. இந்த விஷயங்கள் தான். அடுத்தது சொல்றீங்க, இப்போ சிசிடிவி கேமரா 140 கேமரா, அதில் 56 கேமரா 70 கேமராக்கள், அதில் 56 கேமராக்கள் வேலை செய்யுது அப்படின்றாரு. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு, அவருடைய ஃபோன் சிக்னலை வச்சு நாங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சோம். அந்த ஸ்பாட்டில் யாருடைய ஃபோன் சிக்னலை வச்சு அடையாளம் கண்டுபிடிச்சோம். ஃப்ளைட் மோட்ல இருக்கும்போது எப்படி சிக்னல் கட்சி? அந்த நேரத்தில், குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் சொல்றாரு, அதுக்கப்புறம் ஆன் பண்ணிருக்கலாம் இல்லையா? இல்ல சார், அதுதான் சொல்றேன். அப்ப குறிப்பிட்ட நேரத்தில் தான் நம்மளுக்கு இப்ப இதெல்லாம் சந்தேகத்துக்குரிய கேள்விகளா இல்லையா? ஒரு கமிஷனர் சொல்லும் பொழுது தான் நம்மளுக்கு, நீங்க ஜாஃபர் சாதிக் கூட சொன்னீங்க, ஜாஃபர் சாதிக் ஒரு அவார்டு கமிஷனர் கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது. அதுதான் விஷயம். அடுத்தது என்ன சொல்றேன், இப்ப அடுத்தது 4வது சொல்றேன், ஒரு அரசியல் கட்சி சொல்றோம். அரசியல் கட்சி திமுக கூட இருந்திருக்கலாம், தவறு கிடையாது. எந்த கட்சியில இருந்தாலும் ஒரு தவறு செய்திருக்கலாம். ஆனா அதுல பின்னணி என்னன்னா, இஸ் a repeated offenser. 20 வழக்குகள் அவர் மேல இருக்கிறது. திருட்டு வழக்கு முதற்கொண்டு பாலியல் வழக்கு மட்டும் இருக்கு. பாலியல் வழக்கு இல்லைன்னு சொல்லி கமிஷனர் மறுக்கிறார். கமிஷனர் மறுக்கிறார். என்னன்னா, இப்போ அந்த மாதிரி வழக்கு இருந்தால் கூட நம்ம கட்சியில உறுப்பினர் சேர்க்கும்போது தெரியாது நம்மளுக்கு. அது எந்த கட்சியா இருந்தாலும் உண்மைதான், அது தெரியாது. நம்ம கூட இருந்து போட்டோ எடுக்கும்போது தெரியாது. ஆனால் அவரை பதவிக்காக பரிந்துரை செய்தவர் யார்? கட்சியில பதவி போடுறவங்களுக்கு தெரியாது. ஒரு மாவட்ட செயலாளருக்கோ ஒரு தலைவருக்கோ பதவி போடும்போது தெரியாது. ஆனா ரெக்கமெண்ட் பண்ற ஆளு ஒரு வட்ட செயலாளரோ அவருக்கு அவர் கட்சியிலேயே இல்ல அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாங்க. இது இருந்திருந்தால் நான் என்ன சொல்றேன், அதுக்காக இப்ப நீங்க கட்சியில இல்லன்றத மறைக்கிறது வேற, இருக்குதுன்னு ப்ரூவ் பண்றது வேற. அடுத்து என்னன்னா, இதை சொல்றேன், அந்த மாதிரி யாருன்னா பரிந்துரை பண்ணியிருந்தால் இல்ல கூட நிக்க வச்சிருந்தால், அதாவது பேனர்ல இருந்து உறுப்பினர் போஸ்டர்ல இருந்து பேர் இருக்குது, அது எல்லா பக்கம் அவங்க இல்லைன்னு இவங்க இருக்குதுன்னு ஒருவேளை. ஆனால் இதெல்லாம் கூட இன்டர்கேஷன் பண்ணணும். யார் பரிந்துரை பண்ணுது? ஒரு குற்ற பின்னணி உடையவரோ யார் பரிந்துரை பண்ணுது? கடந்த காலத்தில் ஒரு பாபுன்றவர், நான் மாற்றுத்திறனாளி, நான் உலக கோப்பையை ஜெயிச்சுட்டு வந்தேன்னு சொல்லிட்டு நம்ம துணை முதலமைச்சர், இன்னைக்கு துணை முதலமைச்சர், அவர் கூட போட்டோ எடுத்துட்டாரு, நம்ம முதலமைச்சர் கூட போட்டோ எடுத்துட்டாரு, கப்பை கொண்டு வந்து காமிச்சு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய லேப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி. இது முக்கியம். நம்மளுடைய முதலமைச்சர், அப்போ அவரை சந்திக்க வரவங்களுக்கு எவ்வளோ பெரிய லேப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி இருக்குது. இப்போ அதுக்கடுத்து இப்போ நம்ம தம்பி சொன்னார் பொள்ளாச்சி வழக்குன்னு. இன்னைக்கு யார் ஆட்சியில் இருக்கிறா? 4 வருஷமா கேஸ் சிபிஐ கிட்ட இருக்கு சார். 4 வருஷம் இல்ல கேஸ் சிபிஐ கிட்ட இருந்துச்சுன்னா இப்போ அதை வச்சு தான் சொல்றேன். இப்போ அதே கள்ளக்குறிச்சி வழக்கு சிபிஐக்கு போனா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறீங்க. அண்ணா நகர் சிறுமி கற்பழிப்பு வழக்கு சிபிஐக்கு போனா நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் உலக மகா வழக்கறிஞர்களை வச்சு வாதாடி அந்த வழக்கை சிறப்பு புலனாய்வு குழுக்கு மாத்துறீங்க. நீங்க ஏன் அப்பீலுக்கு போக கூடாது? இதை உடனடியாக முடிக்க சொல்லி. அப்ப இன்னமும் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, பொள்ளாச்சி வழக்கில் இப்போ 75% இன்றைக்கு நம்முடைய மன்னராக இருக்கின்ற திமுக ஆட்சி நம்ம நினைக்குமா இல்லையா? அப்ப கையில உங்க கையில சட்டம் கொடுத்துருக்காங்க, மக்கள் உங்ககிட்ட தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க தீர்ப்பு எழுதணுமா இல்லையா? இன்னைக்கு சிபிஎம் தலைவர் பாலகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு, குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்யப்பட வேண்டும். அப்ப அவரும் அதை தானே சொல்றாரு, குற்றவாளிகள் எல்லாரையும் பிடிக்கணும் அப்படின்றத சொல்றாரு. அதனால தான் நான் என்ன சொல்றேன், இப்போ பிரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கமிட்டி போட்டிருக்கிறோன்றாரு. அப்போ அந்த கமிட்டி என்ன செய்துட்டு இருந்துச்சு? இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு கேள்விக்குறி வருது. இன்னொன்று, இப்போ அந்த 7:45 மணிக்கு ஒரு பாதுகாக்கப்பட்ட இடத்துல 140 காவலர்கள் 3 ஷிஃப்ட்ல 11 கேட், அங்கே 7 கேட், ஒரு 5 கேட், 7 கேட், ஒரு 4 கேட், 11 கேட்டு. அதில் எப்படி அத்துமீறி உள்ள நுழைந்தார்? சரி, இப்போ ஒரு புகார், இந்த சகோதரியை, இந்த குழந்தைய நம்ம தைரியசாலின்னு சொல்லிட்டோம். நாளைக்கு இதே இன்னொரு புகார் வந்துச்சுன்னா, நாளைக்கு இன்னொரு புகார் வந்துச்சுன்னா, போன மாதம் என்ன அவன் செய்தான், போன வருஷம் என்ன இந்த மாதிரி பண்ணான் அப்படின்னு ஒரு பெண் புகார் கொடுத்தா இது நடக்க வாய்ப்பு இருக்குதா இல்லையா? ஏன்னா அவன் ரிப்பீட்டட் அஃபென்சர், ஹிஸ்டாரிக் அஃபென்சர். அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் தான் நம்ம பார்க்கணும் தான் நம்ம அரசாங்கத்தை பர்டிகுலராக குறை சொல்லணும் கிடையாது. ஒரு தவறு நடக்கும்போது அந்த தவறை ஏற்றுக்கொண்ட அரசாங்கம், இது ஒரு கவனக்குறைவு நடந்திருக்குது, காவல்துறையின் கவனக்குறைவு, இல்லைன்னா பாதுகாப்பு அதிகாரியின் கவனக்குறைவு, இல்லைன்னா அந்த பல்கலைக்கழகத்தில் யார் கூடலாம் தொடர்பு இருக்குது, டீன் கிட்ட சொல்லிடுவேன்றாரு, ஆசிரியர்கிட்ட சொல்லிடுவேன். அப்போ அந்த ஆசிரியர்களோ டீன் நம்பரோ ஒரு பிரியாணி கடைக்காரருக்கு எப்படி இருக்கிறது? இதெல்லாம் ஒரு கேள்விக்குறி. அதனால என்னன்னா, விசாரணைக்கு பிறகு பதிலை சொல்லியிருந்தார் கமிஷனர் நல்லா இருக்கும்.
கைது செய்து காவல்துறையை கொடுத்து கஸ்டடியில் போட்டாச்சு 15 நாள். Right. போட்ட உடனே அவரு எல்லாமே பதில் சொன்னார்னா இப்போ அப்படி இன்டராக்ஷனுக்கு நம்ம போல அப்படின்றது அதைத்தான் திமுக அரசாங்கத்தை குறை சொல்றோம் நம்ம. வேற எதுக்காக குறை சொல்றோம்? சரி ஒன்று நான் சொல்லாதது சொல்றாரு. நான் வந்து ட்ரையல்ல சொல்ல வேண்டிய விஷயத்தை இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அது காலம் வேணும் தான் சொன்னேனே தவிர கமிஷனருடைய கருத்துக்கும் என்னுடைய கருத்துக்கும் முரணா இருக்குன்றது கிடையாது. இன்னும் ஒண்ணு பின் பாயிண்ட் பண்றேன். ஒரு பக்கம் அக்கா என்ன சொல்றாங்கன்னா போலீஸுடைய போன் நம்பரை இப்பவே ரிலீஸ் பண்ணி இருக்கணும், அந்த நபர் யார் யாரோட தொடர்புல இருந்தாரோ அந்த கால் லிஸ்ட்டை கால்லாக இப்ப ரிலீஸ் பண்ணி இருந்திருக்கணும்னு அக்கா சொல்றாங்க. பொன்வில்சன் சார் என்ன சொல்றாருன்னா காலம் இருக்குது, அவசரப்பட்டு பிரஸ் மீட்டை கொடுத்துட்டார் அப்படின்றாங்க. இப்ப ரெண்டு முரணான சொன்னதுக்காக நான் பதிலடி கொடுத்தேன். அவரோட கருத்து இவங்க கருத்துங்க. ஓகே ரைட். இப்ப இப்படி முரணான கருத்து பிரஸ் மீட் கொடுத்தார் சொல்ல. இல்ல அவசரப்பட்டு மறுத்துட்டாருக்காக நான் சொன்னேன். அந்த மாதிரி ஓகே விசாரணை சரி வர அது விசாரணை ஆஃப்லைன்ல இருக்கு. சரி எந்த நேரத்துல அந்த குறிப்பிட்ட ஒரே நிமிஷம் சொல்றேன், குறிப்பிட்ட நேரத்துல போன் ஆஃப்லைனுக்கு போய் இருக்கு, ஏரோப்ளேன் மோட்ல போய் இருக்குன்றத வச்சுதான் அந்த இடைப்பட்ட காலத்துல இப்ப பிரச்சனை உங்க சிசிடிவி கம்பெனி ஏதாவது வச்சிருக்கீங்களா? அது நான் சொல்றேன், நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். இப்ப ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். இப்ப எப்படி வந்து இப்ப கமிஷனர் எப்படி முன்னாடி சொல்லிட்டார் அப்படின்னா அந்த டைம் டு இந்த டைம்க்குள்ள கால் லாக்ல இருந்து ஏதாவது அவுட் கோயிங் போய் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அப்ப அவுட் கோயிங்கும் பண்ணல, இன்கமிங்கும் வரலனா அப்ப அந்த நபர் கிட்ட அவர் பேசவே இல்லைன்றது நீங்க சொல்றது எப்படி நாங்க நம்ப முடியும்? நீங்க நம்புங்க. கால வெயிட் பண்ணுங்க. விசாரணை முடியறதுக்கு முன்னாடியே கமிஷனர் சொல்றாரு ஒரு குற்றவாளி தான். அதுக்கு நல்ல கேள்விதான் வர அது எஃப்ஐஆர் போறது ஷார்ட் ஷீட் போறது. ராஜகம்பீரன் அப்பாஸ் நான் முடிவு பண்ணிட்டோம். கமிஷனர் அருண் சரி வர நீங்க முடிவு பண்றீங்க. நான் முடிவு பண்றேன். விசாரணை முடியறதுக்கு முன்னாடியே இவர் மட்டும்தான் குற்றவாளி, இந்த ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி எப்படி சொன்னாரு கமிஷனர் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல, உங்க பார்வையில என்ன சார்? இருங்க சார் வர இருங்க சார், அவரோட பார்வை கேட்டதில்ல. சரி வர இருங்க சார், கொஞ்சம் ரெண்டு பேர் இருங்க, ரொம்ப நேரமா அவர் இருக்காரு. சிவசங்கரி ஒரு குற்றவாளி சையத் அபிசுல்லா இல்ல உங்க கேள்விக்கான பதில கேட்போம். இதுக்கு பின்னாடி வர இருங்க அரசியலும் பாஜகவுடைய அபிசுல்லா சையத் அபிசுல்லா வர இருங்க சார் அதுக்கு பின்னாடி இருக்க மர்மங்கள் ராஜகம்பீரன் அப்பா மர்மங்களை நீங்களே அதுக்கு பின்னாடி பல மர்மங்கள் இருக்கு. அந்த மர்மங்களை கேட்போம். சிவசங்கரி கேட்கலாம். பொள்ளாச்சி மாதிரி நினைச்சீங்களா? பொள்ளாச்சில நாங்க 24 இந்த விஷயத்துக்கு வாங்க சார், திரும்ப பொள்ளாச்சி இருங்க வெளியே வரதுக்கு எவ்வளவு போராடணும்? சரி ராஜகம்பீரன் அப்பா முன்னாடி உத்தார பாதிக்கப்பட்ட சொல்லி தான் வெளியே வருது. சரி ராஜகம்பீரன் அப்பா இருங்க மேடம் இருங்க கொஞ்சம். பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய புகாரின் அடிப்படையிலே தான் விசாரணை. மேடம் இருங்க வர உங்ககிட்ட வர இருங்க. பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய புகாரின் அடிப்படையிலே தான் ஒரு விசாரணையை அமைக்க முடியுமே தவிர யூகங்களினுடைய அடிப்படையில் அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற யூகங்களின் அடிப்படையில் வந்து ஒரு விசாரணையை வந்து நடத்த இயலாது. இதில் எனக்கு என்ன வியப்பா இருக்குன்னா, குற்றம் செய்தவர்களுக்கு உடந்தையாக அதிகார அமைப்பு துணை போகிறது, காவல்துறை துணை போகிறது, அல்லது ஒரு ஆளுங்கட்சி துணை போகிறது என்று சொன்னால் அது நம்ம வந்து ஒரு ஜனநாயக போராட்டத்தை அறிவிப்பது என்பது ஒரு சரியான நடவடிக்கை. குற்றவாளியை யாருமே பாதுகாக்கலையே, காவல்துறை பாதுகாக்கலை. மாவுக்கட்டோட ஒரு புகைப்படம் வருது. ஆளுகிற அரசாங்கம் வந்து அவங்களுக்கு சாதகமாக அவரை எதுவும் பதுக்கி வைக்கிற இடத்துல வந்து யாருமே இல்லை. இன்னைக்கு வந்து எல்லார் கைகள்லையுமே மொபைல் ஃபோன் இருக்குது, அதனால் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது, யார் வேணாலும் ஃபோட்டோ எடுக்கலாம். போகிற இடங்களில் கூட ஃபங்க்ஷனில் ஃபோட்டோ எடுக்கலாம், காலையில் வந்து ஒருத்தர் வாக்கிங் போனால் கூட ஃபோட்டோ எடுக்கலாம். அதை மட்டுமே வைத்துக்கொண்டு அடித்து பேசுகிறாங்க. அவர் வந்து திமுக காரர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பொறுப்புலாம் இருந்தாலும், அதாவது கட்சியே பொறுப்பு போடலன்னு சொன்னாலும் இல்லை அவர் பொறுப்பில் தான் இருந்தார் அப்படின்னு வெறும் யூகங்களினுடைய அடிப்படையில் ஒரு கருத்தை வந்து திரும்ப திரும்ப சொல்லி மக்கள் மனதில் பதிய வைக்கிறாங்க. அவரை யாருமே பாதுகாக்கலை, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. வெறும் யூகங்களினுடைய அடிப்படையில் அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம், அது கூட்டு பாலியல் வன்புணர்வாக இருக்கலாம், சாருன்னு சொன்னவர் அதுக்கு பின்னாடி அவருக்கு ஒரு பாஸ் இருக்கலாம் என்றெல்லாம் வெறும் யூகங்களின் அடிப்படையில் தான் வந்து பேசுகிறாங்க. அப்போ ஒவ்வொரு தனி மனிதனையுமே வந்து காவல்துறை வந்து கண்காணிக்கக்கூடிய சூழல் வந்து இங்கே இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏன்னா காவல்துறையினுடைய எல்லா பணியிடங்களும் நிரப்பப்பட்டால் கூட ஒரு 750 பேருக்கு ஒரே ஒரு கான்ஸ்டபிள் தான் இருக்க முடியும்னு காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகளுடைய புள்ளி விவரம் வந்து நமக்கு சொல்லுது. காவல்துறையினுடைய புள்ளி விவரம் நமக்கு சொல்லுது.
அப்போ இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய தலைமை அமைச்சர்கள் கூட பாதுகாவலர்களாலேயே மெய்காப்பாளர்களாலேயே சுட்டுக் கொல்லப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இதில் வந்து கல்வன் பெருசா காப்பான் பெருசான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அப்போ இந்த சமூக அமைப்பில் நீங்கள் எவ்வளவுதான் நீங்கள் வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்தாலும் அதை மீறி அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளேலாம் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கும், இப்படி ஒரு பாலியல் அத்துமீறல் நடக்கும் அப்படிங்கிறது கற்பனை செய்ய முடியாத ஒரு தவறு நடந்திருக்கிறது. இந்த தவறுக்கு பின்னாடி நிறைய உளவியல் சிக்கல் இருக்கிறது, ஒரு ஆணாதிக்க சிந்தனை இருக்கிறது, ஒரு சமூக அமைப்பினுடைய கோளாறு இதற்குள்ள இருக்கிறது. இது வெறுமே அதிமுக திமுக பிரச்சனையாக மடைமாற்றுவது அல்லது வந்து பாஜக வந்து இதை வந்து ஒரு அரசியலாக வந்து மாற்றுவது அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ள கொண்டு போய் இதை வந்து சேர்க்கிறாங்க. இது ஒரு சமூகத்தினுடைய ஒரு மாபெரும் சிக்கல். நம்ம ஒவ்வொரு குடும்ப அமைப்பிலையும் நம்ம ஆண்களை எப்படி வந்து நம்ம வளர்க்கிறோம், நம்ம ஆணாதிக்கமாக எப்படி வளர்க்கிறோம், பாலியல் ரீதியாக ஒரு பெண் வந்து தவறு செய்தால் அத்துமீறலுக்கு ஆளாக்கப்பட்டால் அந்த பெண் வெளியில வந்து சொல்லக்கூடாத ஒரு சூழ்நிலை வரைக்கும் நம்ம வந்து வளர்த்து எடுத்திருக்கிறோம். இது ஒரு சமூக சிக்கல். இதை வெறுமனே அரசியல் சாயமாக மாற்றுவது அப்படிங்கிறப்ப நம்ம இதுக்கு என்ன மாற்று சொல்ல முடியும் அப்படின்னா, நீங்கள் வந்து திமுகவுடைய ஆட்சியில் இது நடக்குதுன்னு சொல்லும் போது இவங்க பொள்ளாச்சியை சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து குஜராத்தில் பில்கிஸ் பான் இருக்குது, அது மாதிரி காஷ்மீரில் வந்து ஆசிபா பானை வந்து கோவில்லையே வச்சு வந்து பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு வரிசையாக நம்ம பட்டியல் போட்டோம்னா எதுவுமே மிஞ்ச போகிறதில்ல. அப்போ வந்து என்னென்னா இருக்கிற மாநிலங்கள்லேயே ஓரளவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம், குறைந்தபட்ச அளவுக்கு தவறுகள் நடக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. அதனால இதை வைத்து கொண்டு அரசியல் செய்வது அப்படிங்கிறதை தாண்டி குற்றமே நடக்காத ஒரு சூழ்நிலையை, ஒரு சமூகத்தை எப்படி கட்டமைப்பது, குடும்ப அமைப்புகள்ல இது மாதிரியான மனிதர்கள் எப்படி உருவாகுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு குற்றப்பதிவேட்டில் வந்து அவர் பாலியல் வழக்குகள் எதுவுமே அவர் மீது இல்லை, எல்லாமே திருட்டு வழிப்பறி சார்ந்த வழக்குகள் தான் அவர் மேலே இருக்கு அப்படிங்கிறத வந்து காவல்துறை ஆணையாளர் சொல்றாங்க. அப்ப இது ஒரு சமூக சிக்கலாக பார்க்கப்பட வேண்டும். இது வந்து அரசியல் ரீதியாக சாயம் பூசுவதுங்கிறது என்ன வழக்கு இருக்கு இல்லங்கிறது அடுத்தது. இப்ப இவங்க கேட்கிற கேள்வி அப்படிங்கிறது ஒரு புலன் விசாரணை முடியறதுக்கு முன்னாடியே இவர் மட்டும் தான் குற்றவாளி இந்த வழக்குல அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொன்னார் கமிஷனர் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இன்றைய நிலைப்பாட்டில் சொல்றாருங்க, இன்னைக்கு அப்டேட் படி வேற புகார் இல்லைங்கிற அடிப்படையில் அவர் சொல்றாருங்க. நாளைக்கு இன்னொருத்தர் வந்தா அந்த வழக்குல சேர்க்க மாட்டான்னு சொன்னாரா? இது எப்படி நம்ம வந்து ஒரு முரண்பாடா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு தெரியல. அவரே சொல்றாரு, இது மாதிரி வேறு எங்காவது பெண்கள் விஷயத்துல இவர் தவறு செய்திருந்தால் புகார் கொடுக்க முன் வந்தா அதையும் நம்ம வழக்கு பதிவு செய்வோம் தான் அவர் சொல்றாரு. அப்ப வந்து இதோட விசாரணை எழுதி விட்டாங்க அவர் சொல்லவே இல்லையே. இல்ல இவரை பத்தி வந்து வேற வழக்கு வந்தா நாங்க எடுத்துக்குவோம், அந்த விஷயத்தை இவங்க கேட்க வரல. இந்த கேஸ்ல இந்த சம்பந்தப்பட்ட இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல, இந்த மாணவ விவகாரத்துல குற்றவாளி இவர் மட்டும்தானா, ஞானசேகரன் மட்டும்தானா, அதை எப்படி சொன்னாரு கமிஷனர் தான் கேக்குறாங்க. அது பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய புகாரின் அடிப்படையில, விசாரித்ததின் அடிப்படையில தான் அவர் சொல்றாரு. வேற எப்படி அவர் சொல்ல முடியும்? அது அவருடைய தனிப்பட்ட கருத்தை அவர் சொல்ல முடியாது. அதுல சாதிக்கிற ஒரு வார்த்தையை அந்த எஃப்ஐஆர்ல அந்த மாணவி குறிப்பிடுறாங்க, அவரோட புகார்ல குறிப்பிடுறாங்க. இவர் இல்லன்னு சொல்லிட்டு மறுத்துட்டு கடந்து போயிட்டாரு. அவர் எப்படி இதுங்களா? அப்ப யாரெல்லாம் போன் வந்துச்சு, அந்த டைம்ல அவர் போன் பேசினாரா இல்லையா, அந்த கால் ஹிஸ்டரியை கொடுங்கன்னு கேக்குறாங்களே. அதாங்க முதல் கட்ட விசாரணையில இப்பொழுது தெரிய வந்த தகவலை வந்து அவங்க பகிர்ந்திருக்கிறாங்க. தொடர்ந்து விசாரணை நடக்கிற போது இந்த நீதிமன்ற காவலிலே வந்து 15 நாள் எடுத்து விசாரிக்கிறாங்க. அந்த விசாரணையின் வழியாக மேலும் சில உண்மைகள் நமக்கு வெளிப்படும். அதன் விசாரணையினுடைய தொடக்க நிலையிலேயே நீங்க வந்து ஏன் அது நடக்கல இது நடக்கல அப்படின்னு பேசுறது வந்து ஒரு முறையானதா எனக்கு தெரியல. சரி சர்மிளா, ரொம்ப நேரமா குறுக்கிட்டீங்க. முதல் விஷயம் வந்து அவங்க எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி, எப்படி அந்த சார் யாருன்னு கேட்குறாங்க. ராஜகம்பீரன் சார் சொன்ன மாதிரி ஒரு ஆன்கோயிங் இன்வெஸ்டிகேஷன்ல எல்லாத்தையுமே வெளிப்படையா மீடியால சொல்லணும், இல்லை இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுக்கு சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் காவல்துறைக்கு கிடையாது. ஒருவேளை ஏதாவது சென்சிட்டிவ் இஷ்யூ இருக்கலாம், அதை வெளியில சொல்றதுனால சம்பந்தப்பட்ட யாராவது குற்றவாளி தப்பிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட அவங்க மனசுல வச்சுக்கிட்டு சில தகவல்களை வெளியில சொல்லாம இருக்கலாம். அது நம்பர் 1. நம்பர் 2, இன்னொன்று ரொம்ப வருத்தத்தோட நான் பதிவு பண்றேன். இங்க பேசின சகோதரி அவங்க கூட சொன்னாங்க, எஃப்ஐஆரை வந்து வெளியிட்டுட்டாங்க, அந்த பெண்ணுடைய வாழ்க்கை போயிடுச்சு, மானம் போச்சு, மரியாதை போச்சு, கற்பு போச்சு, இப்படியெல்லாம் அதிமுக நிர்வாகிகள் போராட்டம் பண்ணும்பொழுது பெண்கள் பேசுறாங்க. அண்ணா வழி வந்த, பெரியார் வழி வந்த நீங்க இப்படி பேசுறது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருக்கு. இது அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு கசப்பான சம்பவம், அவ்வளவுதாங்க. இதனால அந்த பெண்ணுடைய மாண்போ இல்ல அந்த பெண்ணுடைய எதிர்காலமோ வந்து சுத்தமா நாசம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றதை என்னால ஏத்துக்கவே முடியாது. அந்த பெண்ணுக்கு உரிய சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் கொடுத்து இதை கடந்து வாழ்க்கையில சாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை வந்து இந்த சமூகம் பண்ணணும். அதை விட்டுட்டு இப்படி பேசுறது அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருக்கு. மூணாவது, எல்லாருமே இங்க வந்து அரசியல் தாங்க பேசுறீங்க, இதை தாண்டி சில விஷயங்களை வந்து நாம யோசிக்கணும். இப்போ வந்து ஒரு அவ்வளோ பெரிய ஒரு கேம்பஸ், இதுல சிசிடிவி பொருத்தப்பட்டிருக்கு, சிசிடிவியை வச்சுதான் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்றீங்க. சிசிடிவியோட பர்பஸ் வந்து
குற்றம் நடக்காமல் தவிர்ப்பது அப்படிங்கிறது தான் பிரதான பர்பஸ். அப்போ 70 சிசிடிவி இருக்குன்னா அதெல்லாம் ஒழுங்கா ஒர்க் ஆகுதா, இதை ரெகுலரா யாரு மானிட்டர் பண்றாங்க, இது போன்ற குற்றங்கள் நடக்காம முன்னெச்சரிக்கையாக இது ரெகுலரா மானிட்டர் செய்யப்படுகிறதா, இந்த கேள்விக்கெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி நிர்வாகமும் காவல்துறையும் சரி அரசாங்கமும் சரி இதுக்கு வந்து பதில் சொல்லணும். உண்மையிலேயே எனக்கு வந்து ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய மாணவர்கள் வந்து போராட்டம் நடத்தினாங்க. ரொம்ப ஆரோக்கியமான விஷயங்களை வந்து அவங்க முன் வச்சு இந்த பிரச்சனையாக அணுகி இதற்கான தீர்வு வேணும்னு அவங்க போராட்டம் பண்ணாங்க. அவங்க வைத்த முக்கியமான கோரிக்கைகள் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இங்கே வந்து சேஃப்டி இஷ்யூஸில் நிறைய கன்சர்ன்ஸ் இருக்கு. அப்போ மேனேஜ்மெண்ட்டும் சரி காவல்துறை அரசாங்கம் எல்லாரும் எங்களோட சேர்ந்து உட்கார்ந்து பேசி இதற்கான தீர்வுகளை வந்து நீங்க விரைவில் கொண்டு வரணும், சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் எல்லாரையும் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு போராடினாங்க. ஆனா இந்த 2 நோக்கத்தையும் தாண்டி இன்னைக்கு இது ஒரு பெரிய அரசியல் இஷ்யூவா மாறிட்டு இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அன்பார்ச்சுனேட்டா இருக்கு. இங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல இன்னமும் பாதுகாப்பை எப்படி பலப்படுத்த போறீங்க அப்படிங்கறத பத்தி பேசுங்க. இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஜெண்டர் சென்சிடைசேஷன் எப்படி கொடுக்க போறீங்க? ராஜகம்பீரன் சார் சொன்ன மாதிரி இது ஒரு சோஷியல் இஷ்யூ, ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனை, ஒரு உளவியல் சார்ந்த பிரச்சனை, ஒரு ஆணாதிக்க சிந்தனையை தொடர்ந்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு வந்து நம்ம கடத்திட்டு இருக்கோம். அப்போ ஒரு ஜெண்டர் சென்சிடைசேஷன் ப்ரோக்ராம் தேவைப்படுது. பெண்களுக்கு அடிப்படை பேசிக் டிஃபென்ஸ் வந்து நம்ம கத்துக் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. தைரியமா வெளியில வாங்க. இப்ப இந்த பெண்ணுக்கே ஒரு ப்ராப்பர் கவுன்சிலிங்கோ ஒரு ப்ராப்பர் அவேர்னஸோ இருந்திருந்ததுன்னா அந்த பையன் நான் உன் வீடியோ கொண்டு போய் டீன் கிட்ட கொடுத்துருவேன் அப்படின்னு மிரட்டும் பொழுது தைரியமா கேட்டிருப்பா, நீ யாரு, உங்ககிட்ட ஐடி இருக்கா, நீ முதல்ல உன் ஐடியா காமி, நீ யாரு இந்த காலேஜுக்குள்ள இந்த கேம்பஸ்குள்ள வந்து நீ என்ன மிரட்டுற, நீ யாரு அப்படின்னு கேட்டிருப்பா. அந்த சிச்சுவேஷன்ல அந்த பெண்களுக்கு இந்த மாதிரி கவுன்சிலிங், இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் வந்து தேவைப்படுது. அப்ப இதை நோக்கி எல்லாம் நம்ம வந்து பயணப்படணும். இது போன்ற ஆரோக்கியமான விஷயங்களை வந்து நாம டிஸ்கஸ் பண்ணணும். எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. ஏன்னா எல்லா எதிர்க்கட்சிகளுமே இப்ப அண்ணாமலையோட பிரஸ் மீட் வந்து நீங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ணீங்க. அவர் சொல்றாரு, நான் நாளைக்கு காலையில 10 மணிக்கு என்ன சாட்டையெல்லாம் அடிச்சுக்க போறேன், திமுக ஆட்சியிலிருந்து இறக்குற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு பேசக்கூடிய அண்ணாமலை இன்னைக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஒரு விசி இல்லைங்க. அதுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய ஆளுநர் தொடர்ந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு விசின்னு ஒருத்தர் இருந்தார்னா இங்க இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்டை அவர் கவர்ன் பண்ணி இது போன்ற விஷயங்கள் நடக்காம அதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருப்பாங்கல்ல. அப்ப இந்த இஷ்யூஸ் எல்லாம் ஏங்க பேச மாட்டேங்கிறீங்க? இதெல்லாம் தானே முக்கியமா பேச வேண்டிய விஷயம். எல்லா கட்சிகளும் சேர்ந்து இது போன்ற விஷயங்களை தயவு செஞ்சு பேசுங்க. மத்த இத விட்டுட்டு இது இப்ப பேச வேண்டிய டாபிக் இல்ல சார். விசி வேணுமா வேணாம்ன்றது இப்ப பேச வேண்டிய டாபிக் இல்ல. எல்லா ஆட்சி காலத்துலயுமே நடந்திருக்கு சார். இத பேசணும் சார். உங்ககிட்ட குறுக்கிடுறாங்க, சிவசங்கரி குறுக்கிடுறாங்க. இந்த ஒரு விசி வேணுங்க. ஒரு விசி இல்லாம நிர்வாக ரீதியான விஷயங்களை எப்படி சரி செய்வீங்க? இன்னொரு விஷயம், 10 வருஷத்துக்கு முன்னால இருந்தே இவர் இதெல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. வேற ஒரு சேனல்ல சொல்றாங்க 2014ல இவர் வந்து போலீஸ் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வாக்கி டாக்கியை வச்சுக்கிட்டு ஒரு பெண்ணை வந்து பாலியல் ரீதியா வன்கொடுமை எல்லாம் அப்படி சொன்னீங்கன்னா நான் வரிசையா சொல்வேன். இப்ப யார் யார் கூட ஒரு போட்டோல இருக்காரு அதெல்லாம் நான் சொல்லணுமா? ஆனா நான் முடிச்சிடுறேன் மேடம். சொல்லட்டுமா? நீங்க பேசும்போது நான் குடிக்கல மேடம். நான் முடிச்சிடுறேன். உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளுக்கு பேசுறது நான் சொல்லட்டுமா? கொஞ்சம் மனசாட்சியோட பேசுங்க. அந்த போலீஸ் சார் கொஞ்சம் அந்த சேனல்ல சொல்றாங்க. அந்த சேனல்ல சொல்றாங்க 2014 வருஷம் இந்த மாதிரி ஒரு குற்றம் நடக்கும் பொழுது போலீஸ்காரங்க அவர் மேல என்ன பேசணும்? நம்ம எதிர்க்கட்சி நாங்க தான் பேசணும். அந்த பொண்ணு ஐடி கார்டெல்லாம் கேட்டுறாங்க. அந்த பொண்ணு இதான் நியாயம். அந்த பெண் ஐடி கார்டெல்லாம் கேட்டுறாங்க. இதான் நியாயம். ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறா, அவன சட்டையை பிடிச்சு ஐடி கார்டெல்லாம் கேட்டுறாங்க. இதெல்லாம் மனிதாபிமானத்தோட பேசுறாங்களா? ஷர்மிளா ஒரு கேள்வி ஷர்மிளா இருங்க வர பிரச்சனை பத்தி நாங்க பேசிட்டு இருக்கோம். இல்ல அவங்க பேசுறாங்க. இல்லைங்க அவங்க சொல்றது இல்லைங்க. ரைட். இவ்வளவு நேரம் அவங்க பேச நான் பதில் பேச விடுங்க. சரி சொல்லுங்க. நான் சொல்றது எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆனது அரச மீறி எப்படி ரிலீஸ் ஆச்சு? அடுத்து ரிலீஸ் ஆனதுனால ஏற்கனவே உச்சநீதிமன்றம் பலமுறை சொல்லியிருக்காங்க, பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய அடையாளங்களை வெளியில தெரியக்கூடாதுன்றதை ஸ்ட்ரிக்டா சொன்ன பிறகு கூட, நீங்க வெளியிட்ட பிறகு கூட இந்த சமூக வெளியிடல, யாரும் வெளியிடல, அது எப்படி லீக் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு எஃப்ஐஆர்ல எல்லாம் என்ன சார் பேர் வரைக்கும் போட்டு வச்சா என்ன சார்? அது அடையாளம் இல்லையா சார்? அது அடையாளம் இல்லையா? என்ன சார் நீங்க சொல்ல வரீங்க? அது அடையாளம் போச்சு, மரியாதை போச்சு. இருங்க, அதான் ரிலீஸ் ஆனது எப்படின்ற நான் இருங்க சார், அதுதான் இருங்க நான் பதில் சொல்றேன். அதுதான் பதில் சொல்றேன். சமூகத்துல இல்ல நான் பதில் சொல்றேன். ஷர்மிளா ஏதோ கேட்க வராங்க. ஷர்மிளா வெளியில இருந்து பேசுறாங்க, அவங்க ஏதோ கேட்க வராங்க. அந்த பெண்ணுடைய அடையாளம் தெரியப்பட்ட பிறகு இந்த சமூகத்தினால அந்த பெண் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த அரசு காரணமாச்சு நான் சொல்ல வரேன். வாழ முடியாது, வாழவே முடியாது அப்படிலாம் நாங்க சொல்ல. அடுத்து
ஒரு பெண்ணோட திடீர்னு ஒரு அட்டாக் பண்ணும்போது ஒரு பெண் உன்னோட ஐடி உங்க நிர்மலா பெரியசாமி என்ன சொல்ல யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு செகண்ட் ஒரே ஒரு செகண்ட் ஷர்மிளா ஏதோ கேக்குறாங்க கேட்டு சொல்லுங்க சம்பந்தம் இல்லாத ஒருத்தன் ஷர்மிளா சொல்றத கேட்டு பதில் சொல்லுங்க இல்ல சிவசங்கரி பதில் சொல்லுங்க ஒரு செகண்ட் எல்லாரும் அந்த பெண்ணுக்காக தான் பேசிட்டு இருக்கோம் எல்லாரும் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக தான் பேசிட்டு இருக்கோம் இருங்க சார் இவர் கிண்டல் பண்றாரு நீங்க என்ன கடை வச்சிருக்கீங்களான்னு கிண்டல் பண்றாரு அதோட பர்பஸ் என்ன கம்பெனி வச்சிருக்கீங்களா அதோட பர்பஸ் என்ன பாதுகாப்பு தான் முக்கியம் இல்லையா அப்ப அந்த ஃபுட்டேஜ் இல்லன்றது தான் அங்க மிகப்பெரிய பிரச்சனை இணைப்பு இல்லன்றாங்க அத வெட்கி தலைகுனி வேணா அந்த அரசு வெட்கி தலைகுனி வேணா அதுக்கு எத்தனை காரணம் சொல்லிட்டுங்க உளவியல் அதெல்லாம் கொடுப்போம் சார் கவுன்சிலிங் கொடுப்போம் சிஸ்டம் இருக்கு ஹராஸ்மென்ட் கமிட்டி எல்லாமே இருக்கு சார் எஃப்ஐஆர் கூட போட்டோம் ஆனா முறையான விசாரணை இல்ல அடுத்து அவங்க சொல்றாங்க போற ராஜகம்பீர சார் சொல்றாரு போற பக்கல சொல்ல முடியாது அததான் நான் சொல்ல வரேன் கமிஷனர் ஏன் ஒருத்தர் தான் சொல்றாரு நீங்க என்ன சொன்னோம் விசாரணை முடிவுல தான் தெரியும் சொன்னோம் விசாரணை முடிவுல தெரியும் சொல்றாரு அவர் எப்படி சொல்றாரு ஒருத்தர் தான் இருக்காங்கன்னு எப்படி சொல்றாரு அதுக்கு தான் நாங்க பதிலடி கொடுத்தோம் சரி இல்ல அக்கா ரொம்ப கோவப்பட்டாங்க இந்த மாதிரி வந்து எப்படி எஃப்ஐஆர் வெளியே வந்துச்சு அவங்களுடைய நான் கூட காட்டுறது பாருங்க பேர் இருக்கு ஞானசேகரன் பேர் இருக்கு உதயநிதி ஸ்டாலின் பத்திரிகை அந்த சைதை பகுதியில இருந்து வந்தது இருக்கு நான் காட்டட்டுமா சரி வாங்க எந்த ஆதாரம் என்ற ராஜகம்பீர நான் காட்டட்டுமா நான் பேசலாமா ஓகே அக்கா இவ்ளோ கோவப்பட்டாங்க இந்த மாதிரி வந்து எஃப்ஐஆர் வந்துச்சு எஃப்ஐஆர் லீக் ஆச்சு அப்படின்னு அது எப்படி லீக் ஆச்சுன்னே இன்னும் தெரியல ஆனா அதற்கான விசாரணை நடக்கும் நடவடிக்கை எடுப்போம் நம்ம சொல்லியாச்சு ஒரு எஃப்ஐஆர் போட்டுருக்கோன்னு சொல்லிட்டாரு எப்படி லீக் ஆச்சு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு லீக் ஆனதுக்கு நீங்க பொறுப்பேத்துக்கிறீங்களா 13/3/2023 சார் அரசு பொறுப்பேத்துக்குமா 13/3 அரசு பொறுப்பேத்துக்குமா நீங்க பாருங்க அரசு பொறுப்பேத்துக்குமா இப்போ நானும் ஒண்ணுக்கு கேள்வி லாக் பண்ணவா பொறுப்பேத்துக்குமா அக்கா இல்லப்பா நான் கேக்குறேன் அமைதியா நான் கேக்குறேன் ஆளுங்கட்சி அரசு தான் நான் ஒரு கேள்வி கேக்குறேன் பதில் அரசு தான் பொறுப்பேத்துக்கணும் சரி எங்க அரசு பொறுப்பேத்துக்கணும்ல பொள்ளாச்சி விவகாரத்துல 13/3/2019 இருங்க சார் உத்தரவிட்டுட்டுமே சிபிஐ உத்தரவிடும் போது ஒருவர் விக்டிமோட டீடைல் 24ல அது ஏன் பொங்கல அப்ப ஏன் பொங்கல இதுதான் அரசியல் சார் இது உங்களுடைய ஆட்சியில நடந்தா மௌன காக்குறோம் யூனிவர்சிட்டிக்குள்ள நடக்குது சார் யூனிவர்சிட்டிக்குள்ள நடக்குது ஒரே ஒரு கேள்வி யூனிவர்சிட்டிக்குள்ள நடக்குது ஒரே ஒரு கேள்வி அதிமுக ஆட்சியில இல்லாத ஏன் உள்ள போறா ஓ ஏன் சார்ன்றா அக்கா மாத்தி சார்ன்றா யார் அந்த சார் இல்ல யார் அந்த சார் சரி இப்ப மாறி குற்றச்சாட்டு முன்வைக்கிறதுனால எது நடக்க போறதில்ல தீர்வு என்ன சொல்லுங்க என்ன இல்ல நான் பாயிண்டடா கேக்குறேன் பதில் இல்லாம அதாவது ஆட்சியில நடந்தா அது அரசு பொறுப்பே இருக்காது உங்களுடைய உள்துறை செயலாளர் அபிஷியலா எவிடன்ஸ் கொடுக்குறீங்க நீங்க பொறுப்பு எடுக்கிறீங்களா சரி மாறி குற்றச்சாட்டு வச்சுக்கிறா ஒண்ணும் நடக்காது என்ன தீர்வு அதுதான் பேசணும் என்ன தீர்வு ரைட் பேசலாம் தொடர்ந்து பேசலாம் ரைட் அக்கா முறையான விசாரணை வேணாலும் மாத்தி பேசுங்க நாங்க மாத்தில பேசல நான் ஒரு கேள்வி கேக்குறேன் உண்மையா பேசுறோம் இந்த எவிடன்ஸ் வெளிய வந்ததுக்கு பொங்குற நீங்க பெண்களுக்காக பேசுறோம் உங்களுடைய உள்துறை செயலாளர் வெளிப்படையா விட்ட அறிக்கை ரைட் பாருங்க ஒரு என்சிசி கேம்ப் நடக்குது இல்ல அதாவது பதற்றப்படாதீங்க இல்ல இப்போ இது ஏன் நேரமா சரி இது ஏன் நேரமா பதிலுக்கு பதில் பேசிட்டே எதுவுமே யாருக்கும் புரியாது பொன்வில்சன் இப்போ வந்து இவங்க செஞ்சாங்களா அதுக்கு திமுக காரணமா அதிமுக காரணமா இதுக்குள்ள நான் போக விரும்பல இப்போ என்னோட கேள்விங்கிறது என்ன இதுக்கு தீர்வு யார் பொறுப்பேற்கணும் அடுத்து செய்ய வேண்டியது என்ன அதுக்குள்ள வருவோம் இல்லை அதுதான் டீட்டெயில்ஸ் இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வெள்ளம் வந்து காட்டாற்று வெள்ளம் போல் ஒரு அழிவு ஏற்பட்டுருச்சு ஒரு பெண்ணுக்கு இப்போ வந்து நீங்கள் தடுப்பு நடவடிக்கை எடுத்திருக்கலாம் முன்னேற்பாடு பண்ணியிருக்கலாம்லாம் சொல்ல முடியாது இதுக்கப்புறம் நிவாரணம் தான் அதுக்கப்புறம் தான் தடுப்பு நடவடிக்கை அப்படி இருக்கும்போது அந்த பெண் வந்து அடையாள அட்டையை கேட்டிருக்கணும் அவர் சட்டையை பிடிச்சிருக்கணும் கூட இருந்த ஆணையை இந்த திடகாத்திரமான இந்த கேடி அடித்து அனுப்பிட்டான் அந்த 18 வயசு 19 வயசில் அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும் பச்சை பிள்ளைங்களுக்கு அவன் அடித்து மிரட்டி அனுப்பிட்டான் அப்போது அந்த பெண்ணு வந்து நம்ம குற்றம் சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது அந்த பெண்ணு தான் கேட்டிருக்கணும் அந்த பெண்ணு தான் ஐடி கார்டை கேட்டிருக்கணும் அப்படின்றது அந்த இடத்துல கிடையாது அது எந்த பெண்ணையும் அப்படி சொல்ல முடியாது நம்ம குடும்பத்து பெண்ணாக இருந்தாலும் அந்த மாதிரி தான் பலிகடை ஆகிடுவாங்க அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து இஸ் எ பிளான்ட் அஃபெண்டர் அதுதான் சொல்கிறேன் கமிஷனர் என்ன சொல்கிறாரு ஃப்ளைட் மோடு போட்டுட்டு வந்திருக்கிறான்னா ப்ரீ பிளான்ட் அஃபெண்டர் அப்போ ஏதோ பேக்ரவுண்ட் இருக்குது ஃப்ளைட் மோடில் யாராவது போடுவோமா எங்கே போய் பேசினாலும் ஒரு கிளவர் பாயே வந்து ஃப்ளைட் மோடில் போட மாட்டாங்க அப்போது பிளான்டு கிரிமினல் அஃபெண்டர் தான் இதை அவன் ஏற்கனவே செய்திருந்தால் தான் ஃப்ளைட் மோடில் போட்டுட்டு வந்து அந்த அஃபெண்டர் பண்ணுறான்
அப்போ அது நம்ம நோட் பண்ணுமா இல்லையா? சாதாரணமாக அதை கடந்து போயிட முடியுமா? அதே மாதிரி வெளியே சொல்லாமல் இருக்கலாம் கமிஷனர்னு சொன்னார். சில விஷயங்கள் வந்து இப்போ சார்ன்றது யாருன்றது வெளியே சொல்லாமல் இருக்கலாம், இனிமேல் கண்டுபிடிப்பாங்கன்னு. அவர் வெளியே சொல்லாமல் இல்லை, மறுத்துட்டாரு. அதை தானே நம்ம சொல்கிறோம். எஸ் ரெஃப்யூஸ்டு, அந்த மாதிரி ஒரு ஆளே இல்லைன்னு அவர் சொல்கிறாரு. அதுதான் வெளியே சொல்லாமல் இருக்கிறது வேற. நான் இப்போ சொல்ல முடியாது, விசாரணை வளையத்துக்குள்ளே இருக்குது, தீர விசாரிச்சப்போ தான் சொல்ல முடியும்னு சொன்னால் பரவாயில்ல. அந்த மாதிரி ஆளே இல்லைன்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு. அதை தான் நான் சொல்கிறேன், இன்ட்ராகேஷன் முன்னாடி முடிவு பண்ணிட்டார். அதனால் இது போல் நிறைய குளறுபடிகள் இருக்குது. நம்ம இந்த அரசாங்கத்தை எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு தவறு நடந்த பிறகு தொடர்ச்சியாக ஒவ்வொரு கட்டத்திலையும் அந்த 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 தவறை திருத்திக்க முடியாமல் ஒவ்வொரு தவறையும் தொடர் தவறுகள். இப்போ எஃப்ஐஆர் வெளியானது ஒரு தவறு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் எத்தனை பெண்கள் வருவாங்கன்னு தெரியாது, பாதிக்கப்படுறது அது ஒன்று. அடுத்தது இவன் மட்டும்தான் குற்றவாளி அப்படின்றது கிடையாது. சரி, அரசியல் சாயம் இருக்கிறதா அப்படின்னா அரசியல் சாயம் இல்லைன்னு மறுத்தாலும் அவர்கள் உள்ளுக்குள்ளே பரிசோதனை பண்ணோம். யார் பரிந்துரை பண்ணா, யார் கிட்ட கொண்டாந்து நிற்க வச்சா, யார் ஃபோட்டோ எடுக்க வச்சா. ஏன்னா யாரோ ஒருத்தர் கூட தானே அவர் வந்திருப்பாரு. ஒரு கட்சிக்காரர் அறிமுகம் இல்லாமல் கூட வந்திருக்க மாட்டார்ல. அந்த கட்சிக்காரர் யார்? கை கொடுக்குறாரு மா சுப்பிரமணியம் கூட. அப்போ கட்சியிலே நீங்கள் அடையாளம் இல்லை, அவர் கட்சிக்காரே கிடையாதுன்னு சொன்னீங்கன்னா கூட ஏதோ ஒரு கட்சிக்காரர் தானே கூட கூட்டு வந்திருக்காரு. அப்போ போஸ்டரில் பேர் இருக்குதுன்னா கட்சிக்கார் பேர் இல்லாமல் எப்படி வரும்? அதுலேயும் போட்டிருக்காரு, அந்த பதவியை போட்டிருக்காங்க. பகுதி கிளைக்கழக துணை அமைப்பாளர் அப்படின்ற பகுதிகளில் பேர் இருக்குது. இப்போ அவை சொல்லிக்கிற ஒரே பேரில் கூட பழைய பேர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எத்தனை ஆதாரம் வேணாலும் நம்ம ஆதாரம் இல்லைன்றது சொல்லலாம். ஆனால் நாளைக்கு ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய பதவியில் இருக்கிறது வரும். ஒரு ஜாஃபர் சாதிக்கு வந்துச்சா இல்லையா? ஒண்ணே சார், ஒண்ணே என்னோட கேள்வி ஒண்ணே தான். அதாவது வந்து இப்போ அந்த ஞானசேகரனை வந்து திமுகவில் இருக்கிறதுனால அவர் மேல் நடவடிக்கை எடுக்காமல் விட்டுட்டாங்க, அவரை தப்ப வச்சுட்டாங்க, அவர் பக்கம் அரசு நிற்குது, திமுக நிற்குது அப்படின்னா சையதுகிட்ட ஏங்க இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம். அரெஸ்ட் பண்ணியாச்சு, அதை தானே அவர் சொல்கிறாரு. யாராக இருந்தாலும் நடவடிக்கை, அது கட்சிக்காரனே இருந்தாலும் சரி, நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டாரு. இல்லை, அரெஸ்ட் பண்ணியாச்சு இல்லைன்னு சொல்லலை. அவரை அறிமுகப்படுத்தியது யார்? அவரை அறிமுகப்படுத்தியது யார்? திமுகவும் அதிமுகவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வட்ட செயலாளருக்கும் குடும்பத்தில் ஒருத்தர் பேரை தெரியும். மற்ற கட்சியெல்லாம் அப்படி கிடையாது. இது வந்து பட்டி தொட்டி எங்கும் ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க ஊறி திளைத்திருப்பார்கள் பொது வாழ்க்கையில் ஒவ்வொரு நிர்வாகியும். அப்போ ஒவ்வொரு நிர்வாகியின் அடையாளம், அவங்க குடும்பத்தில் எத்தனை பேர், அவங்க என்ன வேலை, என்ன பின்வினை எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அதைத்தான் நான் சொல்கிறேன், அடையாளம் கண்டுபிடிக்க சொல்கிறேன். இதோட நிறுத்திடாதீங்க, இந்த எல்லையோட இதை தாண்டி இருக்கிறது அப்படின்றதையே நீங்கள் அடையாளம் காணணும். அதுதான் திமுக அரசாங்கத்துக்கு நம்ம வைக்கிற வேண்டுகோள். ரைட். போலீஸ் விசாரணை ஒரு பக்கம் போனாலும் கட்சிக்குள்ள இது மாதிரியான விசாரணை தேவை அப்படின்றாரு. இல்லை, அது வந்து விவாதத்தில் இப்போ சம்மந்தம் இல்லாத விஷயம். நடவடிக்கை எடுத்தாச்சு, அவன் யாராக இருந்தாலும் சரி, நடவடிக்கை எடுத்துட்டோம், கைது பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் சட்டம் இருக்குது, ட்ரையல் இருக்குது. நான் ஒரே ஒரு கேள்வி தான் சிவசங்கரி அக்கா கிட்ட கேட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் 4 நிமிஷம் அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் மீது எல்லாமே பேசினாங்க. அரசு பொறுப்பேற்றுக்கணும் இந்த எஃப்ஐஆர் வெளியே வந்ததுக்கு அப்படின்றாங்க. நாங்கள் அதுக்காக தான் எஃப்ஐஆரை போடுறோம், கமிஷனர் ப்ரெஸ் மீட் நடத்துகிறார், அது தவறு, யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும். இது அரசு வெளியிடலை. ஆனால் இப்படி பொறுப்பேற்றுக்க சொல்கிற நீங்கள் உங்களுடைய ஆட்சியில் அந்த சிபிஐக்கு வழக்கு மாற்றப்படும் போது பொள்ளாச்சியில் பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸுடைய பேரை உள்துறை செயலாளருடைய கையெழுத்தோடு வெளிவந்தது, ரிலீஸ் பண்ணது நீங்களா? அப்படி நீங்கள் எப்படி பொறுப்பெடுத்து இருந்திருக்கீங்க? இல்லை அந்த மாதிரி நேரத்தில் எப்படி பொறுப்பெடுத்துக்கணும் நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க, தப்பு கிடையாது, நாங்கள் எடுத்துக்கிறோம். ஆனால் அப்போல்லாம் நீங்கள் பொங்கலை, இன்னைக்கு இவ்வளோ பொங்குறீங்கன்னா இதுதான் அரசியல்னு சொல்கிறோம். அடுத்தது, இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் அரசும் சரி முதல்வரும் சரி ரொம்ப தெளிவாக இருக்கின்றோம். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் 100 நாளில் கன்விக்ஷன் வாங்கி கொடுத்துருக்கோம் விருதுநகரில் ஒரு கேஸில். அப்போ துரிதமாக தேவைப்படும் இடத்தில் காவல்துறையும் அரசும் வழக்கு விசாரணை நடத்திக்கிட்டு போயிட்டுருக்கு. நாங்கள் எந்த இடத்துலையும் இந்த கயவர்களின் பக்கம் நின்று அவர்களை காப்பாற்றுவதற்காக காலதாமதம் செய்யவில்லை. புகார் கொடுத்த உடனே 5 மணி நேரத்தில் 4 டீமை போட்டு கைது செஞ்சுருக்கோம். சிசிடிவி கேமராவுடைய ஆதாரங்களும் இருக்கும், டெக்னிக்கலாக வச்சு காலாகையும் வச்சு அவர் நடமாடியது எல்லாமே ட்ரையலில் கொண்டு வந்து அவருக்கான தண்டனையை இந்த அரசாங்கம் வாங்கி கொடுக்கும். இது மக்களும் நம்புறாங்க. இன்னொன்று, போராட்டம் நடத்துறீங்கன்னா நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்க நடவடிக்கை எடுக்கவில்லை, நீங்க வந்து அந்த கயவர்களின் பக்கம் நின்னீங்க, விரைவா நடவடிக்கை எடுங்கன்னு தான் நாங்க போராட்டம் பண்ணோமே தவிர கைது பண்ண பிறகு வந்து சாக்குகளை சொல்லிக்கிட்டு நாங்க போராட்டம் பண்ணோம். சிவசங்கரி என்ன செய்யணும், கொஞ்சம் ஆக்கப்பூர்வமா சொன்னா நல்லா இருக்கும்.
என்ன செய்யணும்னா விசாரணை முழுமையா நடந்து முடிக்காத போதே வந்து கமிஷனர் வந்து ஒருத்தர் தான் சொல்றதை வந்து முற்றிலுமா தவிர்க்கணும். ஏன்னா அதுல இருந்தே அவங்களுடைய பதட்டமும் பரிதவிப்பும் தெரியுது. கள்ளச்சாராய விஷ சாராய மரணத்துல என்ன சொன்னாங்களோ அதே தவிப்பு இப்ப இருக்கு. நாங்க என்ன சொல்றோம்னா எஃப்ஐஆர்னா ஞானசேகரன் வந்து அங்க சொன்ன பாரு ஒரு கண்ணுக்குட்டி கள்ள சாராயத்துல ஒரு கண்ணுக்குட்டி இருந்துச்சு பாரு, அது மாதிரி இது ஒரு கண்ணுக்குட்டி. இந்த கண்ணுக்குட்டிக்கு பின்னாடி எத்தனை குட்டிகள், என்ன மாதிரி குட்டிகள், ஏனையா குட்டியான்னு தெரியல. அது கண்டிப்பா ஒரு மர்மம் இருக்கு. விசாரணை சரியா நடைபெறும்ன்றது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. இது முறையா விசாரணை நடக்கணும்னா சிபிஐக்கு உத்தரவிடணும். சிபிஐக்கு உத்தரவிட்டாதான் இது முறையா நடக்கும். ஏன்னா பல மர்மங்கள் இருக்கு. யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ள நடந்திருக்கு. சிசிடிவி வந்து ஒர்க் ஆகலன்றாங்க. இதெல்லாம் பல்வேறு சந்தேகங்களை பொதுமக்களுக்கும் ஏற்படுது. பாதிக்கப்பட்ட மாணவி பக்கம் நாங்கள் நிற்கணும். ஒரு எதிர்கட்சியாக இந்த கேள்விகளை நாங்கள் முன்வைக்கிறோம். ஸோ கண்டிப்பாக சிபிஐக்கு போனாதான் ஒரு முழுமையான ஒரு தீர்வோ நியாயமோ அந்த பெண்ணுக்கு கிடைக்கும். சார் ராஜகம்பீரன், நிறைவா உங்களோட இது என்ன கருத்து என்ன? பெண்கள் கல்வி நிலையமாக இருக்கக்கூடிய இடங்களில் கல்லூரி பல்கலைக்கழகம் எதாக இருந்தாலும் சரி, பெண்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு புதிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். எப்படி நீதிமன்ற வளாகங்களுக்கு வந்து பெரிய பாதுகாப்பு ஏற்பாடு செய்திருக்கிறார்களோ, தலைமைச் செயலகத்தில் நுழைவதற்கு எப்படி ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு செய்கிறாங்களோ, அது மாதிரி ஒரு முன்மாதிரியை கொண்டு பெண்கள் எங்கெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏதாவது இது மாதிரி ஒரு அத்துமீறல் நடந்தால் உடனடியாக வந்து புகார் அளிக்கக்கூடிய ஒரு வசதியை சூழலை வந்து ஒரு காவல் நிலையத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு சூழலை வந்து அங்கே ஏற்படுத்தணும். பெண் காவலர்களை வந்து ஏறத்தாழ வந்து அவங்களெல்லாம் வந்து மேற்பார்வையிடுவதற்கான ஒரு சூழல் கூட அங்கு ஏற்படுத்தப்படணும். டோல் ஃப்ரீ நம்பர் மாதிரி ஏதாவது கொடுக்கணும். இதெல்லாம் ஏற்பாடு செய்து விட்டு தான் நம்ம வந்து இதுதான் மாற்று ஏற்பாடாக இருக்க முடியுமே தவிர அரசியல் கட்சிகளை மாறி மாறி குற்றச்சாட்டு சொல்வது என்பது ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக பேசப்படுகிறது. உளவியல் ரீதியாக ஆண்களையும் பெண்களையும் சமமாக நடத்துவதற்கு நமக்கு வந்து நிறைய வந்து சமூக ரீதியான வேலை திட்டங்களையும் முன்வைக்கணும். ரைட். ஷர்மிளா, இந்த விவகாரத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த மாணவ விவகாரத்தில் அடுத்து இமீடியட்டா என்ன செய்யணும்? சார் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அந்த ஆர்வத்தை தாண்டி கொஞ்சம் இங்கே இது பாதிக்கப்பட்ட பெண்கள் இனிமேலும் பாதிக்கப்படக்கூடாத பெண்கள் இது கொஞ்சம் அக்கறை காட்டினா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்பர் 1, செக்யூரிட்டியை வந்து பீஃப் பண்ணோம். அங்கே போதுமான அளவுக்கு வெளிச்சம் இல்லை அப்படின்னு மாணவர்கள் சொல்கிறாங்க. இது போன்ற விஷயங்கள் நிறைய நடக்குது. நாங்கள் போய் மேனேஜ்மெண்ட் கிட்ட சொன்னால் மேனேஜ்மெண்ட் வந்து நீங்கள் ஏன் இருட்டான பகுதிகளுக்கு இந்த டைமில் போகிறீங்க அப்படின்னு எங்களை கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ப்ராப்பர் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். 1098 இருக்குது, 1091 இருக்கு, 181, இப்படி எவ்வளோ எமர்ஜென்சி நம்பர்ஸ் இருக்கு. ஆனா இதெல்லாம் படித்த பெண்களுக்கே பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஆப் இருக்கு, அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க, அதை ரெகுலரா யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு. விரைவாக முதல்ல விசி அப்பாயிண்ட் பண்ணுங்க. அப்பதான் இந்த நிர்வாக சிக்கல்களை வந்து சீர்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதற்கு ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்பட்டாதான் முடியும். ஒன்றிய அரசு தன்னுடைய ஈகோல இருந்து கொஞ்சம் இறங்கி வரணும். அதே மாதிரி 2012 நிர்பயா சம்பவத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதற்காக ஒரு ஃபண்டை வந்து கிரியேட் பண்ணாங்க, நிர்பயா ஃபண்டுன்னு. வருஷம் அதுல 1000 கோடி போடுறாங்க. ஆனா கடந்த வருடம் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் மினிஸ்டர் போன டிசம்பர்ல ஸ்மிருதி இரானி பேசும்பொழுது இந்த ஒட்டுமொத்த ஃபண்ட்ல வெறும் 70% தான் உபயோகிச்சிருக்காங்க, 30% ஆஃப் த ஃபண்ட் அன்யூட்டிலைஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கொஞ்சம் ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்பட்டு இந்த ஃபண்ட்ஸை எப்படி கன்ஸ்ட்ரக்டிவா யூஸ் பண்ண முடியும், இது மூலமா எப்படி பாதுகாப்பு மெஷர்ஸ் அதிகப்படுத்த முடியும், இதை எப்படி கான்ஸ்டன்டா மானிட்டர் பண்ணி இதெல்லாம் ஒழுங்கா செயல்படுதா, ஏன்னா இதெல்லாம் நாங்க பண்ணிட்டோம்னு சொல்றது மட்டும் போதாது, இதை தொடர்ந்து இது ஒழுங்கா செயல்படுதா அப்படிங்கறத டைம் டு டைம் மானிட்டர் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இது போன்ற சம்பவங்கள் இன்னும் பெரியார் மண்ணில் ஒண்ணுதானா, இந்த சம்பவம் ஒண்ணுதானா, இது மாதிரி அங்க வந்து உள்ள பல்கலைக்கழகத்துக்குள்ள வேற ஏதாவது நடந்திருக்குமா, அப்படி பாதிக்கப்பட்ட மாணவிகள் யாராவது இருந்தா என்ன செய்யணும், ஏன்னா அப்படியான ஒரு சந்தேகத்தை வந்து கிளப்பினாரு நம்ம பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு நீங்க ரெகுலரா வந்து கவுன்சிலிங் கொடுக்கணுங்க. இது போன்ற செல்ஃப் டிஃபென்ஸ் கிளாஸஸ் எடுக்கணும். இது போன்ற ஒரு தாக்குதலுக்கு வந்து அவங்க ஆளாங்கன்னா எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லி கொடுக்கணும். பல குழந்தைங்களுக்கு தெரியாது. இது போன்ற திடீர்னு ஒரு தாக்குதல் ஏற்படும் போது ஒண்ணு அங்கேருந்து பயந்து ஓடணும்னு நினைப்பாங்க, இல்ல எதிர்த்து சண்டை போடக்கூடிய சில மாணவர்கள் இருப்பாங்க. இது ரெண்டுமே பண்ணாம என்ன பண்றதுன்னு தெரியாம ஃப்ரீஸ் ஆகக்கூடிய நிறைய மாணவிகள் கூட இருப்பாங்க. அப்போ தொடர்ந்து ரெகுலரா இவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து இவங்களுக்கு வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் எல்லாம் நீங்க கத்து கொடுத்தீங்கன்னா தான்
இது போன்ற விஷயத்துல இருந்து எப்படி தங்களை பாதுகாத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்களுக்கு நாம கொண்டு போய் சேர்க்க முடியும். இதெல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டின்னு இல்லைங்க, எல்லா அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய நிறைய நிகழ்நிலை யூனிவர்சிட்டிஸ்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா சாதிய ரீதியாகவும் இது போன்ற பாலியல் ரீதியாகவும் உள்ள இருக்கிற மேனேஜ்மெண்ட்டை சேர்ந்தவங்களே நிறைய பேர் வந்து குழந்தைங்களுக்கு வந்து பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப இதெல்லாம் நீங்க எப்படி அட்ரஸ் பண்ண போறீங்க? இந்த கவர்மெண்ட் இதுல ஒரு ஜீரோ டாலரன்ஸ் அப்படிங்கிற ஒரு மோட வந்து கையில எடுத்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த மாதிரி எந்த விஷயம் நடந்தாலும் இனிமேல் இதை வந்து நாங்க சகிச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம், உடனடியாக நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற முறையில இறங்கி அதிரடியா நடவடிக்கை எடுத்தாதான் மக்களுக்கும் ஒரு 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 நம்பிக்கை இருக்கும், படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் அவங்களுடைய பெற்றோருக்கும் சரி நம்ம பசங்க பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். இது வந்து ஒரு தாழ்மையான கோரிக்கையாக நான் வந்து இந்த அரசாங்கம் நிச்சயமா நன்றி மேடம். வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருந்தாலுமே கூட அத்தனை பேரும் பாதிக்கப்பட்ட மாணவியின் பின்னாடி தான் நிற்கிறோம். நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.